What is happening? Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Ram Hare Ram, Ram Ram Hare Hare, Krishna Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Krishna. எல்லாரையும் 18 நாள் வகுப்பு பகவத்கீதா வகுப்புக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு 8வது நாள். ஆமா 8 தானே? ஆமா, ஒரு நிமிஷம். இன்னைக்கு 8 இல்ல 9. இன்னைக்கு 9th டே. ஆமா 8 நேற்று முடிச்சுட்டோம். இன்னைக்கு 9th டே. டெய்லி ஒரு சாப்டரோட ஜஸ்ட் ஒரு சாரம் தான் நம்ம பாக்குறோம். டீடைல் எல்லாம் பார்க்க முடியாது. திஸ் இஸ் லெவல் 1 கோர்ஸ். அதுக்கப்புறம் மெதுவா நம்ம லெவல் 2, லெவல் 3, லெவல் 4 எல்லாம் லெவல் 5 வரைக்கும் பகவத்கீதா தான் படிக்க போறோம். அப்ப இப்ப எவ்வளவு படிக்கிறோம்? வெறும் ஒரு டிராப் தான் படிக்க போறோம். அது ரெகுலரா நம்ம அட்டென்ட் பண்ணோம்னா புரியும். அப்பவும் புரியலைன்னா இருக்கவே இருக்கு. எல்லா மாசம் நம்ம அட்டென்ட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா புரியும். ஓகே, இது நம்ம எல்லாரும் இதெல்லாம் எங்கேருந்து படிக்கிறோம்னா இஸ்கான் மங்களூர்ல இருந்து படிக்கிறோம். எங்க கோயிலுக்கு வந்திருக்கோம், ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோயிலுக்கு. அங்க நம்ம நல்லா வேண்டிக்கலாம். என்ன வேண்டிக்கணும்? பணம், காசு, பதவி இதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம். அப்படி தெரியும் என்ன கொடுக்கணும்னு கொடுத்துருவார். ஆனா நமக்கு நல்ல மூளையை கொடுப்பா, நல்ல நாலேஜ் கூட. இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்திருக்கேன். இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுன்னா என்னன்னாக்கா என் வாழ்க்கையில நான் அதை நடத்தி நடைமுறையில கொண்டு வந்தேன்னா நான் நல்ல ஒரு என்னது ஹியூமன் பீங்கா பிறந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்புறம் நம்ம இதுல இருந்து விடுபட்டு போகலாம், கிருஷ்ணனோட உலகத்துக்கு போகலாம். அதுக்கு வேண்டிதான் இதெல்லாம் படிக்கிறோம். ஸோ இதை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஒரு 18 டைம் நான் சொல்றேன். நீங்களாம் மியூட்லேயே சொல்லுங்க. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. நம்ம மகாமந்திரம் only 18 டைம்ஸ் தான் சொல்றோம். ஆக்சுவலி நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் லெவல் 1 கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு மாலையாவது சொல்லணும். ஒரு மாலைன்னா 108 டைம்ஸ். இப்போ கிளாஸ்ல வகுப்புல நேரம் இல்லைனாலும் வீட்டிலேயாவது உட்காந்துட்டு ஒரு மாலை சொன்னோம்னா அதுதான் எஃபெக்டிவா இருக்கும். நம்ம எது பண்ணாலும் ஒரு எஃபெக்டிவா இருக்கும். ஏனோ தானோன்னு பண்றது பிரயோஜனம் இல்லை. அப்ப இந்த இது சொல்றதே இருக்கும், கொஞ்சம் எஃபெக்ட் இருக்கும். இருந்தாலும் நம்ம 108 சொல்லும் போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். So whatever we do, we'll give our best efforts. அரைகுறையா பண்றதை விட ஃபுல்லா பண்ணோம்னா அது ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே, அப்ப எல்லாருமே இந்த வெரி சிம்பிள் மந்திரம் தான். ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா, ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம, ஹரே ஹரே. மெதுவா வீட்டுல உட்காந்துட்டு நிதானமா பண்ணணும். எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ பண்ணணும். குளிச்சப்புறம் பண்ணலாமா, குளிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், எப்போ நான் சாப்பிட முன்னாடி, காலையில பண்ணலாமா, ராத்திரி படுத்துக்கிறதுக்கு முன்னாடி கூட பண்ணலாம்.
படிக்கையில உட்கார்ந்தோன்னு பண்ணலாம். அவ்வளவு உடம்பு முடியாதவா இருக்கா, உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியாது, படுத்த படிக்கையில இருக்காருனாலும் அவளால நான் பேச முடியும்னா அந்த மாதிரி டைம்ல கூட பண்ணலாம். எப்ப வேணா பண்ணலாம். குழந்தைகளும் பண்ணலாம், வயசானவங்களும் பண்ணலாம். சோ அவ்வளவு வந்து அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. இப்ப நம்ம வந்து பிரணதிக்கு போயிடலாம். பிரணதி இஸ் அ பிரேயர். இன் ஜெனரல் பிரேயர் யாருக்கு? கிருஷ்ணருக்கு, ராதாராணிக்கு, ஆச்சாரியர்களுக்கு. ஃபர்ஸ்ட் குரு, நம்ம இப்போ குருல இருந்து ஆரம்பிக்கிறோம். குருனா அவ யார்கிட்ட இருந்து நம்ம படிச்சிருக்கோம், அந்த குருக்கு ஃபர்ஸ்ட் வணக்கம் செலுத்தி விட்டு அப்புறம் ஆச்சாரியர்கள், கிருஷ்ணர் எல்லாருக்கும் நம்ம நமஸ்காரம். இதெல்லாம் தான் இருக்கு. ஆனா சான்ஸ்கிரிட்ல இருக்காங்க தெரியாது. அப்புறம் நடுவில் வந்து பாகவதாஸ், யாரெல்லாம் டிவோட்டிஸா இருக்காளோ அவளுக்கும் வந்து நமஸ்காரம். ஸோ எல்லாருக்கும் இது நமஸ்காரம் பண்ணிட்டு we will start our class. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददाति स्वपदान्तिकं. वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च. हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते. तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ब्रह्मण्यदेवाय गो ब्राह्मणहिताय च जगद्हिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः. नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्या नाम्ने गौरत्विषे नमः. गुरवे गौरचन्द्राय राधिकायै तदालये कृष्णाय कृष्णभक्ताय तद्भक्ताय नमो नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिन् इति नामिने. नमस्ते सरस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे. पंचतत्त्वात्मकं कृष्णं भक्तरूप स्वरूपकं भक्तावतारं भक्ताख्यं नमामि भक्त शक्तिकं. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. प्रणति. हरे कृष्ण माकेशव. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வரலையாமா டீச்சர்? வரலையாங்க? இல்ல மாதாஜி, இங்க வந்திருக்காங்க. டீச்சர் இங்க வந்திருக்காங்களா? என்ன சொல்றீங்க? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பஞ்சாங்க பிரணாம் மாதாஜி. நீங்க வந்திருக்கீங்களா? என்னாச்சு மாதாஜி, அங்க கிளாஸ் இல்லையா? இல்லையா, இது சில்ட்ரன்ஸ் கிளாஸ். இதுதான் இந்த லிங்க் தானுங்களா மாதாஜி? இல்லைங்களா? இல்லையே மாதாஜி, இது இது L2 கிளாஸோட லிங்க். உங்களோட லிங்க் வேற 5333 எண்ட்ல. சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. You can join, but then நான் என்ன எடுத்தனா, that day you were not there, so I told Keshav to join this instead. சும்மா உட்கார்ந்து so if you want you can attend. One and the same, no? So I didn't see you actually when you spoke. It came. No problem மாதாஜி. ஜஸ்ட் நான் இப்பதான் ஜாயின் பண்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கொஞ்சம் கனெக்டிவிட்டி இஷ்யூ. Thank you மாதாஜி. I am leaving மாதாஜி. No, listen, if you have any difficulty, ask a student to join here because they are all one varshma padikkedane chera, rendu varshma padikka. Yes மாதாஜி. Let them join here, okay, in case of any emergency. Okay, thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Yeah, so நம்ம வந்து லெவல் 1 வகுப்புக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து பகவத்கீதை 18 நாட்களில் புரிந்து கொள்ளுங்கள். சோ இது வந்து பேசிக் கோர்ஸ், ஜஸ்ட் என்னது ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி. சோ இதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து லெவல் 2 லெவல் 3 நல்லா இருக்கும். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு வந்து 9th சாப்டர் பார்க்க போறோம்.
வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிலாசபி எல்லாம் அவ்வளவு இருக்காது. நேற்று கொஞ்சம் மாதிரி பிலாசபி பார்த்தா இன்னைக்கு இருக்கும், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் இருக்கும், அப்புறம் இல்லைதான் ஆக்சுவலி நேற்றுக்கு இருந்தா போல இருக்காது. அப்புறம் இன்பிட்வீன் ஒரு கொஞ்சம் பிலாசபி இருக்கும். தொட்டும் தொடாமலும் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு நம்ம வந்து போகணும். பக்தி தான் மெயினா என்ன படிக்க போறோம்னா, எப்படியெல்லாம் பகவான் வந்து பக்தி பண்றது அப்படின்னு. சோ இதுல என்ன படிக்க போறோம்? ராஜவித்யா ராஜகுஷ்ய யுகம். ராஜகுஷ்யம்னா என்னது? சீக்ரெட்டிவ் நாலேஜ், கிங் ஆஃப் த சீக்ரெட். அப்புறம் என்னது? ராஜவித்யா, இருக்கிற நாலேஜ்ல வச்சு இட்ஸ் கிங் ஆஃப் த நாலேஜ் அப்படி. அண்ட் மிக ரகசியமான அறிவுனா வந்து சீக்ரெட்டிவ் நாலேஜ். அது என்ன பகவான் என்ன சீக்ரெட் இவ்வளவு எல்லாம் சொல்லியாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து ரிவீல் பண்ணிட்டே போற பேண்டோரா பாக்ஸ் மாதிரி உள்ளே இருந்து எவ்வளவு வந்துட்டே இருக்கு. இதையும் படி அதையும் கத்துக்கோ, இதையும் கத்துக்கோங்க. எஸ், இப்ப நம்ம வந்து இதெல்லாம் எங்கேன்னு படிக்கிறோம்? இவர் பிரபுபாதா எழுதின உரையில இருந்து தான் படிக்கிறோம். அவருடைய தெய்வீக அருள் அபைச்சரன் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா ஸ்தாபகர் ஆச்சாரியா கிருஷ்ண உணர்வுக்கான சர்வதேச சங்கம் போதனைகளின் அடிப்படையில் படிக்கிறோம். இது வந்து இன்னைக்கு வந்து நேற்றுக்கு என்ன பார்த்தோம்? 8வது சாப்டர்ல என்ன பார்த்தோம்? அக்ஷர பிரம்ம யுகம். அர்ஜுனனின் 8 கேள்விகள் கேட்டார், அதுக்கெல்லாம் பகவான் வந்து பதில் சொன்னார். அப்புறம் மரண நேரத்தில் கிருஷ்ணரை எப்படி நினைவு கொள்றது அது பார்த்தோம். அப்போ எப்படி பண்றது? இது நம்ம படிச்சோம். ஆன்சர் என்ன சொன்னார் பகவான்? எப்பவுமே நித்தியம் நம்ம வந்து பகவானை சேவிச்சுட்டே இருந்தோம்னா மனசுக்குள்ள அதே தான் ஓடிட்டு இருக்கும். சோ நமக்கு டெத் எப்போ வருது தெரியாது. இப்போ we should be prepared. ஒரு நாள் உயிரோட வந்துட்டோம்னா ஒரு நாளைக்கு சாகவும் போறோம். அப்ப என்ன நல்ல இடத்துல போகணும், பகவானுடைய உலகத்துக்கு போகணும், அந்த மாதிரி எண்ணத்தோட நம்ம வந்து வாழணும். அப்ப என்ன பண்ணணும்? எப்போ நித்தியம் பகவானோட சேவை பண்ணிட்டே இருந்து பகவான் நாமத்தே சொல்வது என்ன ஆகும்? பர்டிகுலர் டைம் நமக்கு அந்த டெத் வந்ததுன்னா மனசுல என்ன இருக்கும்? பகவானோட எண்ணம் தான் இருக்கும். பகவானோட உலகத்துக்கு போய் விடுவோம். ஏன்னா நேற்று பார்த்தோம், டியர் மான நினைத்து அவ்வளவு நல்ல ஒரு இதுவர் ஸ்பிரிச்சுவல் இதுல இருந்துட்டும் அவர் மான நினைத்தோட என்ன ஆயிடுது? மானாவே மாறிட்டார். அப்புறம் என்ன பண்றது? அந்த மானோட வாழ்க்கையை வாழ்ந்தானுமே, அது ஃபுல்லா வாழ்ந்த அப்புறம் அதுக்கப்புறம் தான் திரும்பி ஒரு நல்ல குடும்பத்தை பிறந்தார். அப்ப நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம லைஃப். அந்த மாதிரி இல்லாம ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா வேரெவர் யூ ஆர், வாட்எவர் யூ டூ. பகவான் மனசுல நினைச்சுட்டே எல்லா வேலையும் பண்ணும்போது என்னன்னா நமக்கு டெத் வந்தாலும் நோ ப்ராப்ளம். ஏன்னா பகவான் உலகத்துக்கு போய் விடுவோம். அந்த எண்ணத்தோட தான் நம்ம வந்து எப்பவுமே பகவானோட தியானம் பண்ணிட்டே இருக்கோம். சோ மரண நேரத்தில் கிருஷ்ணரை எப்படி நினைவு கொள்றது? கீப் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்ததுனாக்கா வந்து. அப்புறம் பொருள் உலகம் மற்றும் ஆன்மீக உலகத்தோட டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸ்பிரிச்சுவல் யூனிவர்ஸ், பொருள் உலகம், மெட்டீரியல் உலகம், அது ஒரு 2 டிஃபரன்ஸ் பார்த்தோம். கிருஷ்ணரை அடைவது தூய பக்தியின் மேன்மை. இப்போ பகவான் அடையறதுக்கு என்னது? நான் பணம் கொடுத்தேன், உண்டியில் இவ்வளவு போட்டேன், இவ்வளவு லட்சார்ச்சனை பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் ஹெல்ப் ஆகாது. பகவான் அடையறதுக்கு என்னது? தூய பக்தி தான். பகவான் பக்தியோட பண்ணலாம். பகவான் பக்தியோட ஒரு தங்க கவச்சமோ வெள்ளி கவச்சம் என்ன வேணா பண்ணலாம். பகவான் ஒரு பக்தியோட பண்ணினோம்னா ஓகே. இல்ல பகவான் பக்தியோட ஒரு கொஞ்சம் வீட்டுல ஒரு நைவேத்தியத்துக்கு ஒரு சாதம் நம்ம டெய்லி வெடிக்கிறோம், அதையாவது நம்ம அர்ப்பணம் பண்ணி பகவானே கிருஷ்ணா காப்பாத்துப்பா, இதுதான் என்னால இன்னைக்கு முடிஞ்சது, இதை அவனுக்கு ஆஃபர் பண்றேன், அதையே நான் பிரசாதமா எடுத்துக்கிறேன்னாலும் he becomes happy. இன்னைக்கு அதுதான் சொல்ல போற. அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தங்க கவச்சமும் வெள்ளி கவச்சமும் நிறைய உண்டியில இவ்வளவு காசு போடுறவா அவளுக்குதான் நான் கிரேஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காரா? இல்லை. பக்தியோட நீங்க என்னெல்லாம் ஆஃபர் பண்றீங்க, அவர் கேட்டதெல்லாம் ரொம்ப கம்மி தான், அதுவும் நீங்க பக்தியோட பண்ணுங்கோ, அதுதான் நான் ஏத்துப்பேன் அப்படிப்பேன். இந்த சாப்டர் இஸ் அபவுட் ஆல் தட். எப்படி நம்ம வந்து ஆஃபர் பண்ணுவோம். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? மிக ரகசியமான அறிவு பார்க்க போறோம். பகவான் சொல்ல போறார் என்ன அறிவு இஸ். நமக்கு தெரிஞ்சது தானே, பகவத்கீதால வந்துட்டு என்னத்த அறிவு? பகவத்கீதா பத்தி உள்ள அறிவு தான் சொல்ல போறார். ஆனா அது வந்து ரொம்ப ரகசியமான ஒரு சீக்ரெட்டிவ் திங் சொல்ல போறார். அதுக்கு என்ன சொல்ற? ஐஸ்வர்ய தியானம், இந்த உலகத்துடன் கிருஷ்ணரின் உறவு. இப்ப நம்ம எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோம் பகவான்கிட்ட. we're all part and parcel of the Lord. ஏன்னா நம்ம பகவானோட குழந்தைகள். இப்போ பகவானோட உலகத்துல இருந்து அவரோட அம்சமா நம்ம இந்த இடத்துல வந்திருக்கோம். நம்மளோட பிடிவாதத்தினாலதான் வந்திருக்கோம். ஆனா திரும்பி போக வழி தெரியாம இங்க தத்தளிச்சு இருக்கோம். இப்ப எப்படி போறது? பகவானை வந்து எப்போ நினைக்கணும். அப்ப அது வந்து இந்த அப்ப நம்ம என்னது நமக்கு அவருக்கு என்ன உறவு? எப்போ போறோம்? நம்ம ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி அம்மா 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 பின்னாடியே விடுவோம் இல்லையா? அப்பா அப்பா அப்பான்னு. அது போலதான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம எல்லாம் சின்ன குழந்தைகள் தான், ஆன்மீகத்துல ரொம்ப சின்ன. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? பகவானை சார்ந்து இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? இல்ல எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு, மெட்டீரியல் வேர்ல்ட்ல இவ்வளவு எல்லாம் எனக்கு தெரியும், நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இப்போ பாக்கி உள்ளதான் நானே டிசிஷன் எடுக்கிறேன், நானே என்னுடைய பேர்ல வாங்குறேன், என்னுடையது நான். அந்த இதுல கர்வத்துல வந்துடுறோம். நம்ம வந்து பகவானை மறந்து போயிடுறோம். We should always think we are all servitor of the Lord. நம்ம வந்து பகவானுடைய குழந்தைகள். நான் என்னோட நித்திய கடன் என்னது? பகவானுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். நான் அவரோட நிழல்ல தான் இருக்கேன். அந்த ஒரு எண்ணம் வந்ததுனாக்கா we'll always serve. அப்ப நம்ம மெட்டீரியல் வேர்ல்ட்ல என்னன்னா we forget so many things are there. நம்ம வந்து மறந்து போயிடுவோம். அதனால இந்த கிளாஸஸ்ல எதுக்கு வச்சுன்னா மறக்காதே நீ வந்து பகவானுடைய சேவை பண்றதுக்கு தான் நீ வந்திருக்க, அது சொல்றதுக்கு தான் இந்த மாதிரி கிளாஸ், இந்த மாதிரி வகுப்பு எல்லாம் வச்சிரும்.
சோ இப்படி முடியறதோ முடியலையோ கீப் அட்டெண்டிங் கிளாஸ் அவ்வளவுதான். இதுக்கு ஒரு ஃபீஸ் கிடையாது இல்லையா? ஏதோ பணத்தை கட்டினோம் வேஸ்டா எடுத்து திரும்பி அடுத்த மாசம் வருமே தான் வரமாட்டேன்னு தெரியாது, பைசா வேஸ்ட் ஆகும் அந்த மாதிரி இல்லையா? ஃப்ரீ தானே, அட்டன் பண்ணலாம். இப்ப என்ன போறது, கொஞ்சம் டைம் வேணும். அப்கோர்ஸ் வி நீட் டைம். உங்களுக்கு டைம் வேணும், எங்களுக்கு டைம் வேணும். டைம் எடுத்து நாங்க வந்து அட்டன் பண்ணுவோம். ஓகே. அப்போ பல்வேறு வகையான கிருஷ்ணரை வழிபடுபவர்கள். ஒருத்தர் நிறைய பஜனை பண்ணுவா, சில பேர் நல்லா மெடிடேஷன் உட்காந்து அப்படியே உட்காந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பா, சில பேர் பூஜை எங்கேயும் முக்கியமா பண்ணுவா, சில பேர் கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிபாடு உண்டு. இப்போ பகவான் எப்படியெல்லாம் நம்ம வழிபடுறோமோ அப்படியெல்லாம் நமக்கு திருப்பி கொடுப்பாரு. பகவான் கடனே வச்சுக்க மாட்டார். ஆஹா நீ இவ்வளவு பண்றியா, அந்த எடுத்துக்கோப்பா, உனக்கு எனக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், நான் கொடுத்துட்டேன், அப்பா என்னோட உச்செடுக்க விட்டது அப்படின்னு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், ஆஹா நான் என்ன பண்ணினேன்னு சொல்லிட்டு பகவான் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, டூ மச், அப்ப நான் எனக்கு பகவானுக்கு பண்ணியே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு பிரதிபலனா பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த காம்படிஷன் எப்பவுமே நமக்கும் பகவானுக்கு இருந்துட்டே இருக்கணும். இல்ல பகவான் கொடுக்குறாரு, ஆஹா நிறைய கொடுக்குறாரு, இன்னும் கொடுக்கட்டும் சொல்லிட்டே உட்கார்ந்து இருந்தோம்னா பகவான் மறந்து போயிடுவார் ஒரு நாளைக்கு. நீதான் என்ன நினைவு பண்றது இல்லையா, இப்ப நான் எதுக்கு உன்னை நினைவு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறந்து போயிடுவார். He will remember only when we remember him. நம்ம வந்து அம்மா ஒரு சின்ன குழந்தையா இருக்கும், நம்ம சின்ன குழந்தைதான் ஆன்மீகத்துல. அம்மா 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 கூப்பிட்டுட்டே இருக்கும். அந்த சின்ன குழந்தைல பார்த்தா தெரியும். இதுக்கடுத்து அம்மா 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 அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கும். அம்மா வேலையா இருந்த கூட அம்மா அம்மா அப்பா என்ன அப்படின்னு ஒரு 4-5 டைம் கூப்பிட்ட அப்புறம் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவா. அது போல பகவான் நம்ம சின்ன குழந்தை தான் கூப்பிட்டுட்டே இருக்கணும். ஹரே கிருஷ்ணா அவரை கவனிக்கல. ஏன்னா இவ்வளவு பேரை படைத்திருக்காரு, அங்க எல்லாம் தியானம் போறது அவருக்கு. அப்ப நம்ம கூப்பிட ஓ இவன் என்ன பிடுங்கி எடுக்கிறான், அப்பா எவ்வளவு ஜபம் பண்றான், என்னப்பா என்ன வேணும் அப்படின்னு. இல்ல நம்ம ஒன்னும் கேட்கவே போறதில்ல. ஹரே கிருஷ்ணா சரி எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, உனக்கு என்ன கொடுக்கணுமோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து நம்ம ஜபா பண்ண அவரை நம்ம இதுல என்னது அட்ராக்ஷன் வச்சுருக்கணும். சோ அந்த மாதிரி பல்வேறு வகையான கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் இருக்கார்கள். நம்ம இங்க வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஜபா மாத்திரம் பண்ணுவோம். நல்ல பகவானை தியானம் பண்ணி ஜபம் பண்ணிட்டுனா பகவான் நம்ம சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு அவரோட ஒரு கடைக்கண் பார்வை நம்ம மேல இருக்கும், அவ்வளவு போறோம் நமக்கு. அப்புறம் கிருஷ்ணன் பக்தியின் மகத்துவம், இதுல என்ன பக்தி, பகவானோட பக்தி இருந்தா அது எவ்வளவு நம்மளை எந்த உயர்வுல கொண்டு போகும்னு சொல்லிட்டு அதையும் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகः அத நவமோऽத்தியாயः. இதுலயும் வந்து இன்னைக்கு இது வரைக்கும் சச்சு மாதாஜி வந்து ஸ்லோகம் படிக்கல இல்லையா? உங்களுக்கு ஏதாவது தெரியும்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, தெரியலைன்னா நோ ப்ராப்ளம், நோ ஃபோர்ஸ் அட் ஆல். எல்லாரும் ஃபர்ஸ்ட் லெவல் 1 இது லெவல் 1 கோர்ஸ் தான், யாரும் ஒன்றும் படிச்சுட்டு வரமாட்டா. எங்களுக்கே 5, 6, 7, 8 மாசம் எடுத்தது ஒரு ஸ்லோகம் படிக்கிறது. ஓகே, அல்ல சில பேர்லாம் முன்னாடி கொஞ்சம் படிச்சுன்னு வந்திருப்பா, இல்ல நான் ஸ்லோகம் கிளாஸ் எல்லாம் போயிருக்கேன் தெரியும் அப்படிங்கிறவ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம் தாராளமா. இது உங்க பிளாட்ஃபார்ம் தான், உங்களுக்கு தான் இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். சின்ஸ் உங்களுக்கு எல்லாம் படிக்க முடியாதே தெரியலையேன்னு சொன்னதுனாலதான் கமலா மாதாஜி படிக்கிறாங்க. ஓகே, ரவி பிரபுஜி உங்களுக்கும் இதுலயும் ஒரு 2-3 ஸ்லோகம் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சா போல. தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து மாதாஜி நான் படிக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு சான்ஸ். எஸ், கமலா மாதாஜி ஆரம்பிச்சு. ஓகே. ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் தூ தே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஞ்ஞான சகிதம் யஞாத்வா மோக்ஷயசே சுபாத். அசுபாத் நான் உங்ககிட்ட சொன்னேனே பிராக்கெட் மோக்ஷயசே அசுபாத். சுபம்ங்கிறதுக்கும் அசுபம்ங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? சோ அந்த இதுமே சான்ஸ்கிரிட்ல பார்த்தாலும் ஒரு அப்போஸ்ட்ரோபி இருக்கும். சோ அசுபாத். அப்ப புருஷோத்தமரான முழுமுதற் பகவான் என்ன சொல்றார்? முழுமுதற் கடவுள் கூறுகிறார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் பகவான் இடத்தில் யாரு பொறாமை கொள்வா அப்படின்னு நமக்கு தோணும். ஐயோ பகவான் இல்லையா, அவர்கிட்ட யாரு ஏற்றா போட்டி போட முடியுமா? இருக்கா, அந்த மாதிரி மனுஷாலும் இருக்கா, நம்ம பண்றது இல்ல. சோ we think பகவான் இப்படி நம்ம போட்டி போட முடியும், அவர்தோ எங்கேயோ இருக்கார், அவருக்கு அவ்வளவு ஒரு நாலேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பொறாமை, அவர் இருந்த காலத்திலயும் அவரோடைய கசின்ஸ் எல்லாம் அந்த என்ன பேரு அவரோட தலையை விட்டுட்டாரே, அவரெல்லாம் ரொம்ப பொறாமை கொண்டு, நீ என்ன பெரிய ஒரு இவனோ, நீ என்ன பெரிய கடவுளோ, அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தவாள்லாம் இருந்திருக்கா. சோ அவரை நம்பாத்தவா இன்னைக்கு இருக்கா, அந்த காலத்தையும் இருந்தா. அதனால இந்த எழுதுற. ஆனா என்ன சொல்ற, அர்ஜுனா நீ என்னிடம் என்றுமே பொறாமை கொள்ளாதவன், நீ என்ன பெரிய ஆளோ அப்படிலாம் கேட்காதக்கி, என்ன அக்செப்ட் பண்ணிவிட்ட பகவான் சொல்லிட்டு என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ. இப்ப நம்ம ஜட உலகத்துலதான் இருக்கும். ஜட உலகம்னா என்னது? மெட்டீரியல் வேர்ல்ட். அதுல எல்லா துன்பங்கள் இருக்கும், இல்லையே எல்லாம் நல்லதானே நடக்கிறது தோணும், மேலோட்டமா நல்லது இருக்கிறா போல இருக்கும், நொடுநொடுன்னு வரும் பூதம் மாதிரி ஒரு படுதெல்லாம் வந்துட்டே இருக்கும். சோ அது வந்து அப்படிதான் இருக்கும், இந்த உலகமே அப்படிதான். அதுல இருந்து நம்ம விடுபடணும்னு என்னது,
இந்த மாதிரி நாலேஜ் எல்லாம் படிச்சுட்டு வெளியில வரணும். சோ அதான் சொல்றேன், நீ வந்து என்னிடம் என்றுமே பொறாமை கொள்ளாதவனாகவும் அண்ட் இந்த ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ, எது தெரிஞ்சுட்டு இதுல இருந்து நீ விடுதலை பெறுவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். உனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ராஜபுக்கியா, கிங் ஆஃப் த நாலேஜ், கிங் ஆஃப் சீக்ரெட்டிவ் நாலேஜ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ. By knowing that, you will be relieved from all these miseries. You will be relieved from this material world. அப்புறம் இதுல இருந்து என்னது நீ வந்து பிகாஸ் நீ வந்து என்கிட்ட பொறாமை கொள்ளலை அந்த மாதிரி சொல்றாரு அர்ஜுனன். எஸ், படிங்க மாதாஜி. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். வெரி பயஸ் அண்ட் திஸ் நாலேஜ் இஸ் வெரி நைஸ் அண்ட் ரொம்ப நல்லது, ரொம்ப சீக்ரெட்டிவ் நாலேஜ். இது வந்து எல்லா நாலேஜோட அரசன். அப்ப எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னா அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஜியோகிராபி, ஹிஸ்டரி எல்லாம் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இருக்கும். அதை தவிர என்னென்ன நிறைய இருக்கு, இது ஆயுர்வேதம், அதான் அஸ்ட்ராலஜி அண்ட் அஸ்ட்ரானமி நிறைய இருக்கு அந்த மாதிரி. சோ அந்த நாலேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கு திஸ் இஸ் த கிங் ஆஃப் நாலேஜ். மிக தூய்மையும் ஆனதாகும். தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். அப்படின்னா இது நம்ம we can actually correlate. இப்ப இதை கொடுத்துருக்கிறதுல நம்ம லைஃப்ல அப்படியே immediately you can correlate and you can do it and you can find the difference. வேற இப்ப ஹிஸ்டரி படிச்சேன், ஜியோகிராபி, ஹிஸ்டரினா என்னது, ஒரு காலத்துல அந்த ராஜா இருந்தான், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் சம்திங், பேட்டில் ஆஃப் தட், இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த வருஷம் இருந்தாலும் இவெல்லாம் போனா அப்புறம் வேற ஒருத்தவங்க வந்து இதுதான் இருக்கும். நடந்து போன விஷயத்த படிக்கிறது தான் ஹிஸ்டரி. ஜியோகிராபி ஏதோ உலகம் எந்த கண்ட்ரில எந்த லாட்டிடியூட் எந்த லாங்கிடியூட் அந்த மாதிரி படிக்கும். என்ன இப்ப லைஃப்ல அதுல என்னத்தை கொண்டு வர்றது, we won't know what to learn from that. வேற பகவத்கீதா அந்த மாதிரி கிடையாது. இதுல இருந்து ஒரு ஸ்லோகமும் நல்லா புரிஞ்சுட்டு அது எனக்கு எப்படி வந்து பிரயோஜனப்படும், நான் எப்படி அதை வந்து உட்கொண்டு நான் அந்த மாதிரி லைஃப் எப்படி லீட் பண்ணணும், which will take me to a better person, அந்த மாதிரி எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டைரக்டாவே வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதாவது தன்னுணர்வின் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இதை வந்து நம்ம கடைபிடித்து தர்ம வாழ்க்கையில தர்மப்படி நம்ம வந்து வாழ்க்கையை நடத்தி போகலாம். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படும் ஆகும். இது வந்து இந்த நாலேஜ் என்னைக்குமே அழியாது. ஏன் இது வந்து எப்ப சொல்லியிருக்காரு பகவான் அர்ஜுனனுக்கு முதல் வாட்டி சொல்லி நம்ம 4th சாப்டர் பார்த்தோம். யாருக்கு சொன்னார்? சூரிய கடவுளுக்கே சொல்லியிருக்காரு. சூரியனுக்கு சொல்லி கொடுத்துறான்னு எவ்வளவு பழைய ஆளா இருக்கணும் கிருஷ்ணன். அப்போலேந்து இருக்கு பகவத்கீதா. அப்ப ஒரு ஸ்கிரிப்சர்ஸ் ஒருத்தர் ஒரு சொல்றாங்க, எங்க பைபிள் இவ்வளவு இருக்கு, எங்க குரான், எங்க கிரந்த சாஹிப்ல இவ்வளவு வருஷம் பழசுனா நம்ம கணக்கே இட முடியாது. அவ்வளவு பழசு நம்மளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கணும். ஆனா அவள்லாம் படிச்சுன்னு போறா. தே ஹேவ் சண்டே மாஸ், தே ஹேவ் குரான் பண்ணா நாலு வாட்டி ஜபம் பண்ணுவா. கிரந்த சாஹிப் இவ எல்லாரும் தே ஹேவ் ஜெயின்ஸ் எல்லாம் பாக்குறோம் இந்த நாங்க இருக்கிற இடத்துல. எவ்ரிடே தே ஹேவ் கிளாஸ். குழந்தை எல்லாம் போயிட்டு உட்காருவா. அவளும் ஸ்கூலுக்கு போறா. தே நெவர் கிவ் எனி கம்ப்ளைண்ட். உங்களுக்கு ஸ்கூல் போனோம், என் குழந்தை வரமாட்டா, ஆனா பேரண்ட்ஸ் சொல்ல மாட்டா. த சில்ட்ரன் ஆல்சோ வில் ஜாயின். அவளோட அந்த லாங்குவேஜ் அவ படிச்சுதான் இருக்கா. ஒன்லி இந்த ஹிந்துஸ்ல என்ன ஆயிடுறதுன்னா நம்ம வந்து அதுக்கு என்ன இப்போ பகவத் அப்படியே எடுத்துன்னு விட்டோம். இட்ஸ் இஸ் வெரி ராங். நம்மளோட இது நமக்கே தெரிய மாட்டேங்குது. சோ நம்ம வந்து கண்டிப்பா பகவத்கீதா தெரியாத ஆடெல்லாம் இருக்கவே கூடாது. நம்ம இவ்வளவு நாள தெரியாம இருந்துட்டோம். இனிமையாவது அந்த மாதிரி இல்லாம இருந்து இனி அடுத்த ஜென்ரேஷன் வருது, ஒரு குழந்தைகளா பிறக்கிறா. வாழ்க்கையில நம்ம வந்து சாதம் ஊட்டும் போதும் விளையாட்டு காட்டும் போதும் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரமும் பகவத்கீதா ஸ்லோகமும் சொல்ல சொல்ல என்னது அந்த குழந்தை வளரும் போதே அதை கேட்டு கேட்டு வளருவார். அப்பா அவர்களெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். சோ நம்ம வந்து we should take the lead. யத் ஆச்சரதி ஸ்ரேஷ்டக தத்த தேவே தரோஜனா. எப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் நானே, பிகாஸ் ஐ ஹேமர் மை செல்ஃப். நான் எப்படி இருக்கேனோ என்னை வந்து யாரோ பார்த்துட்டு இருக்கா. நாட் ஓன்லி மை சில்ட்ரன் grown up. யாரோ somebody is watching me. I have to lead the group. குரூப்னா என்னது, நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். என்ன பார்த்து யாராவது நல்லது கத்துக்கணும்னா நான் நல்லா இருக்கணும். நான் காலையில சீக்கிரம் என்னண்டு நான் படினாதான் என்ன ஓ மாதாஜி சீக்கிரம் இருக்கிறாளா, சரி நம்மளும் எந்துக்கலாமே. ஓ மாதாஜி இதெல்லாம் படிக்கிறா, நம்மளும் படிக்கலாமே. ஓ மாதாஜி ஜபம் பண்றாளோ அவ்வளவு பண்றாளா, சரி அவ்வளவு இல்லை என்னன்னா நம்ம கொஞ்சமா பண்ணலாம், அந்த மாதிரி தோணும். And I can preach also. When I do it, then only I can preach. சும்மா நீங்களாம் எழுந்துக்கணும், இதெல்லாம் ஜபா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டு ஃபாலோ பண்ணுவீங்களா? இல்லை. So it is always a leader has to set an example. அப்ப இது என்னது, இந்த பகவத்கீதாவோட ராஜகுஹ்ய அண்ட் சீக்ரெட்டிவ் நாலேஜ் அண்ட் கிங் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. ஏன்னாக்கா அது வந்து என்னைக்குமே அழிவு கிடையாது. இந்த நாலேஜ் என்னைக்குமே அழிவு கிடையாது. அண்ட் இது வந்து தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாட்டம். இது வந்து படிச்ச என்னப்பா ரொம்ப போரா இருக்கு அந்த மாதிரி தோணாது. இனிஷியலா அப்படி இருக்கும், எல்லாமே சேமா இருக்கு, திரும்பி அப்பவும் அதுதான் சொன்னா, திரும்பி அதே தான் வருது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது தோணும்.
ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது இருக்கும், செகண்ட் தேர்டு முதல்லாம் இப்படிதான் தோணும். மெதுவா 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 அதோட டேஸ்ட் புரிஞ்சுக்கணும். when you keep tasting it you will start liking the taste. எப்பவுமே நம்ம ஃபுட்டோட அப்படிதான் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் போட்டா என்ன புரியலையே ஒரு டேஸ்ட், செகண்ட் டைம் தேர்ட் டைம் அந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும், ஒரு டேஸ்ட் அதோட என்ன டேஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால அது மாதிரி பகவத்கீதா வந்து இஸ் பேரின்பம், ரொம்ப ஆனந்தத்தோட ஒரு ஸ்லோகமும் ஒரு எழுத்தும் அர்த்தம் புரிஞ்சுன்னு படிக்கும்போது நல்லா இருக்கும். எஸ் மாதாஜி. கீர்த்தி மாதாஜி ஜாயின் பண்ணிருக்கேன். அவங்க படிக்கிறாங்களா கேளுங்களேன். கேட்கலாமே, ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம். கீர்த்தி மாதாஜி வந்திருக்கேடா. ஹரே கிருஷ்ணா. ஐ திங்க் ஷி மே பி பிஸி. இருக்கா? Hare Krishna Mataji, but you can read, you can join. Read பண்ணலாம். I have to refer to the book, Mataji. I can't read it from the screen. Whenever you're comfortable, no. Whenever you're comfortable, you can. I can read it, Mataji. Just give me 1 minute. நான் அது முன்னாடி சொன்னேன். ஐ திங்க் யூ ஆர் நாட் தேர் தட் டைம் இல்லையா, எனக்கு தெரியாது, நான் யாரெல்லாம் இருக்கானே தெரியல. சொன்னா நான் அப்புறம் அந்த விண்டோ ஓபன் பண்றேன். எஸ், ஓகே. இங்க மாதாஜி, கமலா மாதாஜி இருக்கு. அஸ்ருததான புருஷ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனே. எதிரிகளை வெல்வோனே, அதுல என்ன பேரு, இவர்த்தன் மிருத்யு சம்சார வர்த்மனி. பரந்தப எதிரிகளை வெல்வோனே. இப்ப இதெல்லாம் ஒரு வேர்டு வரும். யூ ஷுட் நோட் டவுன். என்னெல்லாம் பேரு சொல்லி கூப்பிடுறார் கிருஷ்ணர். அதே போல அர்ஜுனும் கிருஷ்ணர் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவார். சம் ஐ யூஸ் டு ஃபீல் நைஸ் when I get different இப்படி எல்லாம் பேர் சொல்றாரு. சோ எதிர்களை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கார், திரும்பி அதே தான் வருது. ஏன் திரும்பி திரும்பி சொல்றாருன்னா, அப்பதான் நம்ம மண்டைக்குள்ள போனோம். ஏதோ ஒரு வாட்டி சொன்னேன், தெரியலையே உனக்கு, அந்த ஸ்லோகத்துல அந்த சாப்டர்ல சொன்னேன்னு நான் புரியாது. திரும்பி திரும்பி ஒரே டாபிக்க திரும்பி ஒரு சாப்டர்ல ஒரு ஸ்லோகத்தை வந்து திரும்பி ரிப்பீட் ஆறுது. சோ தட் த கன்செப்ட் ஹேஸ் டு கோ இன்சைட். என்ன சொல்றார், இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. யாருக்கெல்லாம் இதுல எல்லாம் பக்தி இல்லையோ, டெஃபினட்டா நோபடி கம்ஸ் டு த கிளாஸ். ரெகுலரா யாரு வரா, அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இல்ல வேற சூழ்நிலை. இப்ப அந்த பிரபுஜி எழுதினார், உடம்பு முடியல எழுதினார். சரி, உடம்பு முடியலைன்னா எழுந்திருக்க முடியாது, உட்கார் ஸ்ட்ரென்த் இருக்காது, வைரல் ஃபீவர்லாம் வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். சோ அந்த மாதிரி. ஆனா அட்லீஸ்ட் ஹி ஃபெல்ட், நான் இன்ஃபார்ம் பண்ணங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். அதே போல கீர்த்தி மாதாஜி, ரவி பிரபுஜி அன்னைக்கு வந்து இந்த நெட் ரீப்ளை, சச்சு மாதாஜியும் எழுதினா. சோ யூர் ஆல் கமிட்டட், யூ ஃபீல் இல்ல நான் வராதுக்கு இதுதான் ரீசன், இல்லாட்டி எனக்கு ஆர்வம் இருக்கு வரத்துக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது யூ ஃபீல் நைஸ். அவெல்லாம் வந்து எப்படியோ முன்னுக்கு வந்துடுவா அந்த மாதிரி. சோ ஆனா there are people இன்னும் இருக்கா நம்ம குரூப்ல, எழுதிட்டே இருக்கேன், பாக்குறா, they read the message but they don't respond. இப்ப இந்த they are seeing the record also. எப்படி தெரியும்னா, நம்ம இது போட்டேன்னா அவ ஃபர்ஸ்ட் பாக்குறா, ஓகே பார்த்து புரிஞ்சுட்டா சரி. ஆனா என்னது, நீங்க எல்லாம் ஜாயின் எது பண்றேன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு படிக்கணும் அப்படின்னு. அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா தென் கம் டு த கிளாஸ். இது வர முடியலையா, நான் மெசேஜ் எழுதுறேன்னா அதுக்கு இல்ல மாதாஜி ஏதோ ஒரு அசௌகரியம், இல்ல எனக்கு உடம்பு முடியல, இல்ல எங்கேயோ வெளியில போனேன், இத்தோ சம் ரீசன் யூ கிவ், நோ ப்ராப்ளம், அடுத்த மாசம் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்ல போறேன். அப்புறம் நான் திரும்பி அதை கேட்க போக மாட்டேன். சோ அதுல என்னது, பக்தி தொண்டில் நம்பிக்கை இல்லாதக்கு இருக்கிறவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாயின் பண்ண மாட்டா. இல்ல அப்படி ஜாயின் பண்ணாலும் கிளாஸ் அட்டென்ட் பண்ண மாட்டா. சோ யூ கேன் நாட், தே வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் பகவான் அவளுக்கு வந்து காட்சியும் தர மாட்டார். நமக்கு எப்படி காட்சி தருவார் அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வில் டெல். நம்ம லைஃப்லயே நம்ம பார்த்தோம்னா ஒரு சம் பாசிட்டிவ் திங்ஸ் வில் ஹேப்பன். அப்ப நமக்கு அந்த மாதிரி புத்தி போகும், ஆஹா நான் இதெல்லாம் அட்டென்ட் பண்றேன்னு ஒரு வேளை அதனால எனக்கு வந்து எல்லாம் நன்னா நடக்கிறதோ அந்த மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா பக்தியில இருக்கிறதுனால. பக்தியில இல்லாதவனுக்கு நல்லது நடக்கும், அவனுக்கு கோரிலேட்டே பண்ண மாட்டான். நல்லது நடக்குது, நான் பண்ணினேன், நான் சம்பாதிச்சேன், இப்ப நம்ம ஸ்டைல் பார்த்தோம் அந்த மாதிரி. சோ இதை வந்து பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. they will not understand, கோரிலேட் பண்ண மாட்டான். சோ அவ வந்து பகவான் வந்து அடையவும் மாட்டான். எனவே அவர்கள் இந்த பௌதிக உலகின் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். இன்னும் இல்ல, பகவான் புரிஞ்சுட்டா இப்ப என்னன்னாக்கா அவரோட உலகத்துக்கு போகும், அவ்வளவுதான். திரும்பி இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து வெளியில வருவோம். அதுதான். இப்ப அவ என்ன பண்ணுவா, பகவானை நம்பாம இருந்தா அதே போல வயசாகும், இறந்து போவா, திரும்பி ஒரு ஹியூமன் ஃபார்ம் எடுப்பா, இல்லாட்ட ஒரு அனிமல் ஃபார்ம் எடுப்பா, திரும்பி அந்த வாழ்க்கை வாழ்ந்து இறப்பா, திரும்பி ஒரு வேற பிளானட்லயே போயிட்டு வாழ்வா. இந்த அர்த்தத்துலதான் வாழ்வானே கிடையாது. பாம்பு நாகங்களா இருந்ததுன்னா கீழே பாத்தாள லோகத்தை கூடி போய் வாழ்வா. இல்ல தேவர்களா பிறந்து விட்டோம்னாக்கா நல்ல சொர்க்க லோகத்துக்கு அங்க போய் வாழ்வா. பட் அதே பிறப்பு இறப்புலயே மாட்டின்னு இருப்பாரு. they do not understand. நம்மள மாதிரி உருவாளியை நம்ம வந்து இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டோம். we should try our best to go out of this இந்த மெட்டீரியல் சுழற்சியில. ஓகே, இந்த அவ வந்து நம்பிக்கை இல்லாதவ வந்து இந்த சுழற்சியில திரும்பி பிறந்து இருந்து வருவா.
இது குழந்தைகளுக்கு சொல்லியிருக்கு. சிலதால கொஞ்சம் குழந்தையோட ஸ்லைடு இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுது. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுனால அவளோட ஸ்லைட்லாம் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வரும். ஏன்னா நம்மளும் குழந்தைகள் தான். இது ஒன்லி நமக்கு இந்த பயாலஜிக்கலி நம்ம எல்லாம் ஏஜடே தவிர மண்டேல பார்த்தோன்னா எல்லாம் ஒரு சின்ன ஒரு பேபிஸ். அதை விட கம்மி குழந்தைகளாவது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுப்பா. நமக்கெல்லாம் புத்தியே கிடையாது சொல்லலாம். இப்ப இதுல என்ன அவளுக்கு சொல்றப்பல சொல்லி கொடுத்தேன்னா நல்லா புரியும். பள்ளியில் தீவிரமாக இல்லாவிட்டால் நீங்கள் வளர்ச்சி இல்லாமல் அதே வகுப்பில் நிலைத்திருக்க நேரிடும். குழந்தைலாம் படிக்காத குழந்தைகள் படிக்க மாட்டேன், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன், டீச்சர் சொன்னதை கேட்க மாட்டேன், நான் என்ன ஆகும்? ஃபெயில். again you study the same first standard second standard எல்லாம் வரும்போது அப்ப அந்த குழந்தைகள் புரிஞ்சு போயிடும். இல்ல கரெக்ட் தான். அதே போல நம் பக்தியில் தீவிரம் காட்டவில்லை என்றால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் நாம் இருப்போம். இந்த விஷியஸ் சர்க்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்தோட சைக்கிள்ல இத பக்தியில நம்ம முன்னேற்றம் காணலைன்னா திரும்பி இதுலயே பிறந்து இறந்து இருப்போம். இப்ப பிறப்பு மற்றும் இறப்பின் சுழற்சி எல்லாம் காட்டி. எஸ் மாதாஜி. मया तदमिदं सर्वं जगतव्यक्तमूर्तिना मतस्थानि सर्वभूतानि न चाहं तेष्वस्थितः. மத்ஸ்தானி இல்ல மாதாஜி, மத்ஸ்தானி சர்வபூதானி. உங்க புக்ல இருந்து படிக்கிறாங்கன்னா மத்து மேல சரி மாத்தின்றேன். ஓகே. மயா ததமிதம் சர்வம் ஜகதவ்யக்தமூர்த்தினா மஸ்தானி சர்வபூதானி ந சாஹம் தேஷ்வஸ்திதஹ. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். பகவான் எப்பவுமே கிருஷ்ணரா 2 கை ரூபத்தோட இருக்கலாம். அது ஒன்லி அர்ஜுனன் காட்டி கொடுத்தார். தேவர்களுக்கு கூட அந்த மாதிரி அந்த உருவத்தை காட்டி கொடுக்க மாட்டார். ஆனா அவர் வந்து அந்த உருவம் இல்லாத இதுலயும் இருக்கார். எங்க பிளானட்டாவும் இந்த ஹோல் கேலக்சில ஹோல் மில்கிவேல எல்லாத்தையும் இருக்கார். நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன. எல்லாம் நான் பரவி இருக்கேன். and everything is inside me அப்படிங்கிறார். ஆனால் அவர்களில் நான் இல்லை. அப்படி ஒரு கான்ட்ரடிக்டரி இந்த மாதிரி ஒரு 4 ஸ்லோகம். அவர் என்ன சொல்றேன், எல்லாருமே எங்கிட்டதான் இருக்காரு. because I have created everything. They're all living inside me. But I am not in them. அப்படின்னா என்ன இருக்கும்? because he is there in கோலோக விருந்தாவனம். நம்ம தான் அவருக்குள்ளதான் நம்ம கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு பக்தி பண்ணி அவர்கிட்ட என்ன போனோம், நம்ம தான் அவருக்குள்ளேயே இருப்போமே அப்படின்னு இல்லையே. நம்ம என்ன பண்ணோம், அவர் இருக்கிற இடம் இது கோலோக விருந்தாவனம். இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்கார். எல்லா சக்திகள் அவரோட சக்திகளால எல்லாம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர் பிசிக்கலா ஃபார்ம்ல இருக்கிறது எங்க இருக்கார்? கோலோக விருந்தாவனத்துக்கு இருக்கார். அங்கதான் நம்ம போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அதனாலதான் சொல்லியிருக்கேன், ஆனால் அவர்களில் நான் இல்லை. பரமாத்மாவும் இருக்கார். ஒரு ஃபார்ம்ல 4 கை ரூபமா நமக்குள்ளேயே இருக்கார். பட் ஆஸ் ஒருத்தரும் ஒரு ஃபார்ம்ல ஒரு டியூட்டி உண்டு அவருக்கும். அவர் வந்து ஒன்லி ஒரு சாங்ஷன் பண்றதுக்கு ஒரு வாட்சிங் ஒரு இதா உட்கார்ந்து இருப்பார். ஓகே, அது தப்பு பண்றியா, ஓகே பண்ணு, நல்லது பண்றியா பண்ணு, சாங்ஷன் பண்றதுக்கு மாத்திரம் ஒரு சாட்சியே உட்கார்ந்து இருக்காரு உள்ள. ஆனா நமக்கு அவருடைய இடத்துக்கு போனோம்னா எங்க போனோம்? இந்த கோலோக விருந்தாவன். இது நேத்திக்கு பார்த்தோமே, 8th சாப்டர்ல பார்த்தோம் எங்க இருக்கு அந்த கோலோக விருந்தாவன். உங்களுக்கு இன்னும் அது ஒரு கன்ஃபியூஷனா இருக்குன்னா திரும்பி அதை ரிப்பீட் ஆகாது. கோலோக சார்ட் திரும்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். பட் யூ கேன் பை தட் சார்ட். 600 rupees தான், ஜாஸ்தியெல்லாம் ரொம்ப இல்லை. ஆனா இட்ஸ் ரியல் வர்த் இட். ஏன்னா 600 இஸ் நாட். அப்படி பார்த்தா ரொம்ப ஒரு போட்டோ எல்லாம் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் விலை ஜாஸ்தியா இருக்கும். இது வந்து நல்ல பெருசா இருக்கும், நல்ல குவாலிட்டி பேப்பர். யூ கேன் ஃபிக்ஸ் இட் ஆன் த வால். அண்ட் இது என்ன சொல்லுவான், நம்ம இந்த மேப் எல்லாம் வாங்குறோம், அட்லஸ் வாங்குறோம், இதெல்லாம் சம் பீப்புள் ஹேவ் தட் ஹேபிட் ஆஃப் கீப்பிங் மேப் ஆன் த. அது மாதிரி நம்ம வந்து ஆன்மீக இது வந்து கேலண்டர் வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ஃபார் எவர் இட் கேன் பி ஆன் யுவர் வால் அண்ட் யூ கேன் see நம்ம எங்க இருக்கோம், கிருஷ்ணா எங்க இருக்காரு, எப்படி போனாலும். இதுதான் நான் எல்லா இடத்துலையும் இருந்தாலும் நான் அவர்களிடத்தில் இல்லை. நான் வந்து கோலோக விருந்தாவனத்தில் இருக்கேன். ஓகே, இப்ப வந்து 3 கிருஷ்ணர் ஒருத்தர் தான். அவர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாரு. அவரையே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறாரு. 3 விஷ்ணுவாக அவர் வந்து தோன்றுகிறார். என்னெல்லாம்? காரணோதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, க்ஷீரோதகசாயி விஷ்ணு. காரணோதகசாயி விஷ்ணு இது காரணா கடல்ல அவர் படுத்துட்டு இருக்கார். மூச்சு விடுறார். இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமே அதேதான். மூச்சு வந்து விடும்போது என்னது இஸ் எக்ஸைலிங். ஸோ எக்ஸைல் பண்ணும்போது எனக்கு ஓரும் இந்த பபிள்ஸ், இந்த குழந்தைலாம் இப்படி சோப் வாட்டர் பபிள் விடும்போது எப்படி வருது, அந்த மாதிரி ஒரு அண்டங்கள் பிறக்கிறது. பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்துல என்னது 14 உலகம். அப்படி இவ்வளவு 14 உலகத்தோட ஒரு பிரம்மாண்டம் 1 2 கவுண்ட் பண்ணா அவ்வளவு. இந்த பீச்சில் சாண்டை கவுண்ட் பண்ற அவ்வளவுதான், கவுண்டே பண்ண முடியாது. அவ்வளவு பிரம்மாண்டம் இருக்கிறது. அப்ப அந்த ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த ஒரு அர்த்தத்துல ஒரு லலிதா மாதாஜி, யாரு சச்சு மாதாஜி, கீர்த்தி மாதாஜி, ரவி பிரபுஜி, கமலா மாதாஜி, யாரெல்லாம் இருக்கா தெரியல, எல்லாரும் இருப்பா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சோ இது வந்து யார்கிட்ட வருது? இதெல்லாம் காரணோதகசாயி விஷ்ணுக்கு வருது. முதல் மகாவிஷ்ணு மகத்தத்துவா எனப்படும் மொத்த பொருள் ஆற்றலை உருவாக்குகிறார். டோட்டல் யூனிவர்ஸ் வந்து அவர் தான் வந்து
கிரியேட் பண்றார். அவர் கூட்டு பிரபஞ்சங்களின் பரமாத்மாவாக இருக்கார். ஃபுல் பிரபஞ்சத்துக்கு ஃபுல் அண்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் வந்து பரமாத்மா இருக்கிறார். தியானத்தின் உண்மையான நோக்கம் பரமாத்மா நிலையை அடைவதாகும். அவற்றை உணர்ந்த எவரும் பௌதிக சிக்கலில் இருந்து விடுபடலாம். தியானம் பண்றவாள் என்னது அந்த பரமாத்மாவை தான் நினைத்து தியானம் பண்ற. இஃப் நாட் திஸ் பரமாத்மா தேர் ஆர் அனதர் பரமாத்மாஸ் ஆல்சோ. இந்த 400 ஃபார்ம் இந்த மாதிரி நினைத்துட்டு மெடிடேட் பண்றவாள் இந்த பௌதிக உலகத்திலிருந்து விடுபடுவார். அப்புறம் வந்து கர்ப்போதக விஷ்ணு ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் ஒரு விஷ்ணுவா அவர் வந்து பிரவேசிக்கிறார். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணன் என்ன பண்றார்? காரணோதகசாயி அவதரிக்கிறார். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் மக்கள் கிரியேட் பண்றார். அப்புறம் ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளேயும் அவர் வந்து ஒரு கர்ப்போதகசாயி விஷ்ணுவா இருக்கார். அங்கதான் வந்து லட்சுமி தேவி காலம் அப்படின்னு அந்த மாதிரி ஃபுல் யூனிவர்ஸ் 14 உலகத்துக்கும் ஒரு பரமாத்மா மாதிரி அவர் இருப்பார். பன்முகத்தன்மைகளை உருவாக்க அனைத்து பிரபஞ்சங்களிலும் நுழைகிறார். ஒரு பிரபஞ்சம் 14 உலகத்தையும் அவர் வந்து அந்த மாதிரி ஒரு கர்ப்போதகசாயியா நுழைகிறார். அவர் கூட்டு உயிர்களுக்குள் பரமாத்மாவாக இருக்கிறார். இப்ப இதுல என்ன பரமாத்மா இருக்கார்? எல்லா உயிர்வாழிகளோட பரமாத்மா இவர் தான். அங்க இருக்கிற எல்லா உயிர்வாழிகளோட மெயின் பரமாத்மா யாரு? இவர் தான். பரமாத்மா இது கடவுள் மெயின். அவர் வந்து கர்ப்போதகசாயி. அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஜீவன்கள்லாம் இருக்காளே, அந்த 14 உலகத்திலயும் ஒரு ஜீவன்கள் இருக்காளே, ரைட் ஃப்ரம் தேவர்கள் டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் நாகங்கள் வரைக்கும் எல்லாம் உயிர்வாழிகள் தானே. அதுக்குள்ள ஒரு பரமாத்மா என்ட்ரி பண்றார். அவர் யாரு? க்ஷீரோதகசாயி விஷ்ணு. The third stage பார்த்தாச்சுன்னா first stage is காரணோதகசாயி. புரியலைன்னா don't bother at all, just take it. எவ்வளவு போச்சு போட்டும், பாக்கி உள்ளது வழியில போனாலும் நோ ப்ராப்ளம். திரும்பி இது வரும். ஆனா இந்த டாபிக் வராது, பட் we will refer. அப்புறம் வந்து கடைசி இதுல என்னது ஒரு உயிர்வாழிக்குள்ளேயும் அவர் வந்து நுழையறார். அது என்னது? க்ஷீரோதகசாயி விஷ்ணுவா நுழையறார். அவர் என்ன பேரு? அவர் எப்படி 400 ஃபார்மா வரார். இது எல்லாமே 400 ஃபார்ம் தான். ஆனா இது வந்து ஸ்பெசிபிக்கா ஏன் சொல்றோம்னா, நம்ம வந்து இந்த மாதிரி பகவான் உள்ள வச்சுட்டும் நம்ம வந்து கிருஷ்ணரை வழிபடும். ஒரு 200 ஃபார்மையும் வழிபடும். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அது பகவான் ஃபார்ம், இது பரமாத்மா ஃபார்ம். அதுக்கு வேண்டியதான். சோ க்ஷீரோதகசாயி விஷ்ணு எல்லா பிரபஞ்சங்களிலும் பரவி இருக்கிறார். ஒவ்வொரு தனிப்பட்ட உயிரினத்தின் இதயத்திலும் பரமாத்மாவாக இருக்கிறார். இவரும் ஒரு பரமாத்மா தான். ஆனா யாரோட ஒரு லிவிங் பீயிங்ஸ், ரைட் ஃப்ரம் மேன் டு த எலிஃபென்ட் டு த crocodile or whatever human, எல்லா உயிர் மரம் எல்லா இதுலயும் வந்து அவர் வந்து பரமாத்மாவாக உள்ள உட்கார்ந்துருக்கார். எஸ், படிங்க மாட்டேன். 9.5. நச்ச மஸ்தானி பூதானி பஷ்யமே யோகம் ஐஸ்வரம் பூத பிருண்ணச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனக. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எனது யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பாரு. எல்லாத்தையும் நான் படைத்திருக்கேன், இருந்தாலும் நான் அதுக்குள்ள இல்லை. எல்லாம் எனக்குள்ள இருக்குங்கிற என்ன சொல்றேன், எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. எல்லாம் என்ன நான் தான் கிரியேட் பண்ணிக்க. everything has been created by me. I am not in them and they are also not in me, but they have to come to Goloka Vrindavan. அந்த மாதிரி சொல்றார். இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கன்ஃபியூஷன் என்னது நமக்கு புரியல, அதனால கன்ஃபியூஷன். நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. I am not part of this. இந்த மாதிரி ஸ்லோகம் நிறைய இடத்துல வரும். Though I have created வர்ணாசிரம தர்மம் எல்லாம் பண்ணிருக்கேன், ஆனா நான் வந்து க்ஷத்திரியனா பிராமணனா இல்லை, அந்த மாதிரி எல்லாம் எண்ணக்கூடாது. அதே போல இதெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப அவர் வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எல்லாம் அட்ராக்டிவ், நம்ம இப்போ மாட்டின்னு இருக்கோமே இந்த முக்குணங்கள்ல, அவர் இருக்காரா? இல்லை. அவர் இதுக்குள்ள இல்ல கிரியேட் பண்ணியிருக்காரு. எல்லாம் அவரோட எனர்ஜி ஒர்க்கிங். பட் ஹீ பிசிக்கலி வேர் இஸ் ஹி இஸ் இன் கோலோக விருந்தாவன். நான் அந்த தோற்றத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏனெனில் நானே படைப்பின் மூல காரணம். நான் தான் எல்லாத்தையும் படைத்திருக்கேன். இதுக்குதான் என்னதுனாக்கா இந்த சைத்தன்ய மகாபிரபு இதை பத்தி தான் வந்து இதே எழுதியிருக்காரு. அச்சிந்திய பேத அபேத. பேதம்னா என்னது? டிஃபரன்ஸா தெரியறது, ஆனா அபேதம் இல்லை, டிஃப்ரெண்டும் இல்லை, சேம் தான் ஆனா டிஃப்ரெண்ட். இது புரியணும்னா ரொம்ப இது பெரிய தத்துவ விஞ்ஞானம். இது புரியணும்னா ரொம்ப அதை வந்து இன்டெப்த் நாலேஜ் வேணும் அதுக்கு. சோ ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே ஒரே சமயத்தில் உள்ள ஒருமை வேறுபாடு பற்றிய இந்த கோட்பாடு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவால் முன்மொழியப்படுகிறது. அவர் வந்து இதெல்லாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி நிறைய இது எழுதியிருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் படி முடிச்சு. கீர்த்தி மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. யதாகாசஸ்திதோ நித்யம் வாயுः சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானித்யுபதாரயா. எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தில் உள்ளதோ அது போலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னிடம் அமைந்துள்ளதை அறிவாயாக. அப்படின்னா என்னது? காற்று இல்லாத இடம் இருக்குமோ? இல்லவே இல்லை. காற்று எப்படி எல்லா இடத்துலயும் வீசிருக்கோம், அது போல நான் படைத்த இந்த பிரபஞ்சம் இருக்கே, அதுல எல்லாத்தையும் என்னோட அந்த எனர்ஜி தெரியும் உங்களுக்கு.
இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மீ. என்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டாம்ப் மார்க் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் என்னிடம் அமைந்துள்ளதை நீ அறிவாய். ஆனா நான் இருக்கேன்னா நான் அதுல இல்லை. Then it becomes easy. No, அதான் நீ இருக்கே, அதான் எல்லாம் I can see you because in the form of tree, in the form of air, in the form of மழை, நான் I am able to see you. No, அப்படி இல்லை. அதெல்லாம் அவருடைய எனர்ஜினால வருது. ஆனா அவர் எங்க இருக்க, he is not part of all this, he is away from all that. நிறைய இந்த மாதிரி 2-3 இல்ல, நிறையவே வரும் ஸ்லோகம். எஸ், நெக்ஸ்ட் ஆல்சோ யூ வாண்ட் டு ரீட் Kirti Mataji? Yes, Mataji, I can read. Okay. Prakritim swamavashtabhya visrujami punah punaha bhutagramam imam kritsnam avasham prakritirvashat. Yes. பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. I have created everything and then what? I am the controller of that because he has created. நம்ம அப்படிதானே இல்லையா? நம்ம ஒரு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். We have created some craft or anything or drawing. இந்த டிராயிங் பண்ணப்பறம் ஏதோ ஒரு ஷேடு இல்லையேன்னு சொல்லிட்டு திரும்பி அதை ஒரு இது பண்ணுவோம். இட் இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல். வி ஹேவ் ஆல் த அத்தாரிட்டி டு டூ இட். ஒரு ப்ரோக்ராமிங் ஒரு நல்ல, இப்ப நம்ம கிளாஸ்ல யாரும் தெரியாது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் தெரியும், நான் ப்ரோக்ராமிங் பண்ணிருக்கேன், இல்ல அது கொஞ்சம் அந்த மார்ஜின் அலைன் பண்ணுவோம், கொஞ்சம் ஹைலைட் பண்ணுவோம், கொஞ்சம் அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். தே கீப் ஹேவிங் தட் ஒரு என்னது ஒரு இன்னோவேட்டிவ் திங். ஸோ தே டூ த சேஞ்சஸ் இன் த ப்ரோக்ராம். அதே போலதான் பகவான் வந்து இதெல்லாம் கிரியேட் பண்ணியிருக்க. இந்த பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்பட்டது. எல்லாம் நான் தோற்ற வச்சிருக்கேன். அப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இயங்கிட்டு இருக்கும். எது எப்படி இயங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இட் இஸ் ஆல் அண்டர் மை கண்ட்ரோல். எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கவும் படுகிறது. இட்ஸ் லைக் கிராஃப்ட். நம்ம பண்ணி சரியில்லை அழிச்சு போட்டு டிராயிங் பண்ணி இது சரியில்லை ரப் பண்ணிருப்போமே, அது போலதான் பகவான் வந்து அவரோட இஷ்டத்துக்கு எல்லாம் கிரியேட் பண்ணிருக்க. The moment he thinks enough, this is okay, எல்லாம் நிறைய 1 வருஷம் ஆச்சு, எப்படியா இருக்கு, எல்லாத்தையும் அழிச்சு விடலாம் சொல்லிட்டு திரும்பி படைக்கப்படும். அப்ப அது படைக்கப்படுறதும் சரி அழிக்கப்படுறதும் எல்லாம் அவரோட இச்சையினாலதான் வருது, அவரோட சுய இச்சையினால வருது. எஸ் மாதாஜி, கேன் கண்டினியூ டில் யூ ஆர் கம்ஃபர்டபிள். ஓகே, இல்லாட்டா மாதாஜி இருக்காங்க, கமலா மாதாஜி படிப்பாங்க. Okay, sure, Mataji. Nacha mam tani karmani nibadnanti dhananjaya udasina vadasinam asaktam teshu karmasu. சஞ்சயனே, தனஞ்சயனி, சாரி சஞ்சய் எங்க வந்தாங்க, தனஞ்சயனி, எனக்கு தெரியல, எனக்கு கான் டூ எனிதிங். திஸ் ஒரு போட்டோ வரல. சோ தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நத்திங் கேன் அஃபெக்ட் மீ. நம்ம எல்லாம் அப்படி இல்லையே. சத்தகுணம், ரஜோகுணம், தமோகுணம், ஒரு நேரம் சோம்பேறியா இருக்கும், ஒரு நேரம் ரொம்ப ஆன்மீகமா இதற்கும் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த குணங்கள் நம்மளை தாக்குறது. ஆனா நான் இதெல்லாம் படைத்திருந்தாலும் எல்லாம் என்னோட கண்ட்ரோல்ல இருந்தாலும் என்னது, இதுகள்லாம் என்ன தாக்க முடியாது. ஐ எம் நாட் அண்டர் தேர் கண்ட்ரோல். இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதிக செயல்களில் இருந்து எப்பவும் விலகியே இருக்கேன். திரும்பி அனந்த ஸ்லோகம் வந்தாச்சு. நான் வந்து இதெல்லாம் படைத்திருந்தாலும் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாலும் நான் இதுல சம்பந்தப்படாம இதுகள்லாம் இன்னும் என்ன அஃபெக்டும் பண்ணாது. So I am away from all that. Continue. Maya dhyakshena prakritihi suyate sacharacharam hetunanena kaunteya jagad viparivartate. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றன. இதெல்லாம் என்னோட மேற்பார்வை. அண்டர் மை டைரக்ஷன், அண்டர் மை இன்ஸ்ட்ரக்ஷன், எவ்ரி திங் இஸ் பீன் கிரியேட்டட். எல்லாம் மூவிங் ஆர் நான் மூவிங் திங்ஸ் எல்லாம் என்னோட, நான் எப்படி சொல்றேன்னு அது மாதிரி இயங்கிட்டு இருக்கு. ஒரு மலையா எவ்வளவு ஹைட்டு எவ்வளவு வீதி இருக்கும், அது அந்த மலை அந்த மாதிரி இருக்கும். அடுத்தது மேகங்களா எப்படி போகணும், கிரகங்களா எப்படி சுத்தணும், எப்போ வந்து இது எல்லாம் ஒட்டவர் அந்த ஆர்பிட்ல சுத்தணும், எவ்வளவு ஸ்பீட்ல சுத்தணும், எவ்வளவு கிராவிடேஷன், எவ்ரிதிங் ஹஸ் பீன் டன் பை ஹிம். எல்லாம் எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற அண்ட் அசையாதவை. இப்போ மரங்கள்லாம் அசையாதவை, மலைகள் அசையாதவை. அசைகின்ற என்னது, கிரகம்ல இருந்து எல்லாம் அசையாதான் செய்யறது. இது எல்லாமே என்னுடைய மேற்பார்வையில் நடக்கிறது, எல்லாம் உண்டாகுகின்றன. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. இப்ப நான் வந்து எப்படி, என்னோட ஆணைப்படிதான், என்னோட டைரக்ஷன்ல இதெல்லாம் எங்கிட்டு இருக்கு. The moment I feel enough, stop. நம்ம மூச்சுல இருந்து அப்படிதான், அவர் ஸ்டாப் பண்ண மூச்சு நின்று போயிடும். அவர் ஸ்டாப்னு ஏதோ ஒரு கேலக்சி ஒரு இதுல சொல்லிட்டுனாக்கா அதெல்லாம் நின்று போயிடும், அந்த மாதிரி. சோ அவரோட டைரக்ஷன்ல எல்லாமே நடக்குது. இந்த சாப்டர்ல எல்லா ஸ்லோகமும் பூட், ஐ திங்க் மோஸ்ட்லி எல்லா ஸ்லோகம் இருக்கு. அப்போ இது வந்து இப்ப குழந்தையோட இதுல இருந்து போட்டிருக்கேன். நியூட்டன் ஆப்பிள் வீழ்ச்சியை கண்டறிந்தார். இப்ப வந்து நியூட்டன் ஆப்பிள் சயின்டிஸ்ட். He was just sitting under an apple tree and he found that ஆப்பிள் விழருது, இது மேல இருந்து இப்படி விழருது. Why it is falling down, why it is not going there, மேல நோக்கி ஏன் போல, கீழே தான் விழருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டறிந்தார். அவர் ஓஹோ, இந்த பூமியில வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு அதை கண்டுபிடிச்சார்.
ஆனால் ஆப்பிள் வீழ்ச்சியை யார் செய்கிறார்கள்? இவ்வளவு 7-8 ஆப்பிள் இருக்கு, அந்த ஒரு ஆப்பிள் தான் விழணும்னு ஏன் இந்த கணக்கு? அப்படி வேற ஆப்பிள் எல்லாம் விழுதியே. சோ ஹூ இஸ் டேக்கிங் தட் டிசிஷன்? அது கிருஷ்ணரின் செயல். அந்த கிருஷ்ணர் தான் வந்து டிசிஷன் எடுக்கிறார். இப்ப நம்ம உயிர் வாழிகள்லயே சில பேர் 100லயே இறக்கறது இல்ல, 120 வயசும் வாழறா. சில பேர் 2 வயசு, சில பேர் சின்ன குழந்தைங்க, சில பேர் 10 வயசு, ஏதோ ஒரு வயசுலயோ ஏதோ இதுல வந்து இறக்குறா. சோ இதெல்லாம் டிசிஷன் யார் எடுக்கிறா? பகவான் டிசிஷன் எடுக்கிறார். சோ நத்திங் ஷுட் அஃபெக்ட் அஸ். நம்ம வந்து எல்லாம் பகவான் பேர்ல விட்டுணும். அப்போ இதெல்லாம் இந்த டிசிஷன் யார் எடுக்கிறா? கடவுளோட, பகவானோட செயல் தான் அதெல்லாம். Avajananti. Yes, Mataji. Avajananti mamudha manushim tanumashritam param bhavam ajananto mama bhuta maheshwaram. மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றன. அதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, இது அவரோட என்ன கசின் பேர் மறந்து விட்டேன். இந்த கழுத்து வெட்டப்படுறது, இது he got 3 eyes and 4 hand. அஜாமிழதெல்லாம் வரும். சிசுபால் மாதாஜி. சிசுபால், எஸ். பேரெல்லாம் மறந்து விடுப்பா. சில போல என்ன ஆகுன்னா நினைவே வராது. சிசுபால், எஸ். அப்போ அதான் இன்னும் உண்டே மறந்து விட்டேன். எஸ். சோ அந்த காலத்தை, அவர் இருந்த காலத்தையும் சரி, அவருடைய கசின் தான். அப்ப கூட இடன் விலை. சோ இந்த மாதிரி துஷ்கிருத்தினால நிறைய பேர் இருப்பா. சோ மனித உருவில் நான் தோன்றும் போது முட்டாள்கள்னா என்னை பத்தி புரிஞ்சுக்காத்த முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றனர். எனது பரம இயற்கை, அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளன் என்பதை அவர்கள் அறியார்கள். அவ என்னை இப்ப எந்த கண்ணோட்டத்தில், இப்ப பக்தர்கள்லாம் வந்து வணங்கி எல்லாம் பண்ணுவா. அவ வந்து நல்ல படிச்ச பௌதிக படிப்பு படிச்சிருப்பாளா இருக்கும். ஆனா என்ன எந்த மாதிரி பாக்குறா? அப்புறம் மாடு மேய்க்கும் பிள்ளை, இவன் காலில் என்ன விழுந்துன்னு எல்லாம் பண்றேன். ஆனா மேபி சம் பவர்ஸ், அதான் அரக்கனை கொண்டா, அதை பண்ணா, இதை பண்ணா, காலியாலாம் அவன் இது பண்ணா. பட் அதனால காலு விழறப்புல என்ன அவன் பெரிய ஒரு இதா பகவானா? ஓகே, பகவானோட இதோட வந்திருக்கான். ஆனா இவரோட ஆழ்நிலை இது எப்படி? இப்படி பெரிய காரணோதரி சாயி விஷ்ணு இருக்கார், கர்ப்போதக சாயி விஷ்ணு இருக்கார், பரமாத்மா எல்லாரோட உயிர் க்ஷீரோதக சாயி விஷ்ணு, அதெல்லாம் அவளுக்கு தெரியாது. ஏன்னா அவளும் நாத்திகள். அவளுக்கு வந்து இந்த நாலேஜ் கிடையாது. ஏன்னா புரியாது. அப்ப நம்ம அந்த கேட்டகரியில இல்லை. we are always humble towards the Lord. நம்ம எல்லாம் கிளாஸ் ரெகுலரா அட்டென்ட் பண்றோம். சோ நம்ம எல்லாம் பக்தர்கள் கூட்டத்துல தான் நம்ம இருப்போம். ஆனா ஏளனம் யார் பேசுறா? இந்த மாதிரி அறிவு இல்லாதவா, முட்டாள்கள். எஸ், பகவான் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாரு. மோகாஷா மோக கர்மாணு மோக ஞான விசேதசஹ ராட்சசீம் ஆசுரீம் சைவா பிரகிருதிம் மோகினீம் ஸ்ரிதாஹ. இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சசத்தனமான கருத்துக்களிலும் நாத்திக கருத்துக்களிலும் கவரப்படுகின்றனர். அப்ப என்னது ராட்சசத்தனம்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேர் ஆல் கன்ஃபியூஸ், ஒன்னும் புரியாது. அப்புறம் ராட்சசன்னா இந்த ஆசுரிக் குவாலிட்டிஸ், டெமானிக் குவாலிட்டிஸ்னால அந்த மாதிரி ஒரு பேச்சு, அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அவ பேசுறது, செயல் எல்லாமே நாத்திகம் அப்படி இருக்கும். சோ நாத்திக கருத்துகளால் கவரப்படுகிறது. பகவானை பத்தி ஒன்றும் புரியாதவர்களுக்கு அத்தக மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான அவர்கள் பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் ஆகிய அனைத்தும் தோல்வி அடைகின்றன. அப்ப என்னது? இந்த மாதிரி நான் கோயிலுக்கு போக மாட்டேன், ஏன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். என்ன பிஸியோ? டிவி பார்த்துருக்கோம், இவ்வளவு என்னத்தையும் பிக்சர் பார்த்துருந்தா. அப்புறம் என்னது? இந்த அறிவு இல்லாததுனால இப்போ நீ ஒரு பொறாமை குணம், ஒரு சண்டை சச்சரவு, ஒரே ஒரு ஆன்மீகத்திற்கும் ஒருத்தரும் யாரும் சண்டை போட மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவளுக்கு வந்து கோவமே வராது. யார் என்ன சொன்னா ஒரு சாந்தமா அப்படி கேட்டுப்பா. ஓ அப்படியா, நீ அப்படி திங்க் பண்றியா? ஆனா நான் அப்படி சொல்லலையே, உனக்கு ஏன் கோவம் இருந்தது, நான் அந்த மாதிரி சொல்லி சாந்தமா தான் பேசுவான். பட் இந்த நாத்திகம் யாரு பகவானோட பக்தி இல்லையோ, நான் பொறாமைதான் இருக்கும், நான் பெருசு நீ பெருசுங்கிறாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஆசுரிக் சுபாவம், அவளுக்குலாம் வந்து டெமானிக் குவாலிட்டிஸ் இருக்கும். அப்ப என்னது? the purpose of life, மெயினா அதான் சொல்லிருக்கு. the purpose of life என்னது? நம்ம ஹியூமன் ஃபார்மா வந்திருக்கோம் to go to Lord, by serve him and to go to God. Other has been wasted. They are wasting that. Yes. Mahatmanastu mam partha daivim prakritimashritaah bhajantya ananya manaso ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். யுத்தாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களும் அத முட்டாள்கள் அந்த மாதிரி ஏளனம் பேசுறா. அவளுக்கு யாரு பகவானுடைய என்ன ஆழ்நிலை இது ஒண்ணும் தெரியாது. ஓகே, ஆனா பக்தர்கள், யுத்தாவின் மகனே, குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர். அவ வந்து பகவான் வந்து வேண்டி எல்லாம் பண்ணும்போது என்னது? அவளுக்கு நல்ல டிவைன் குவாலிட்டிஸ் வருது. அவ என்னுடைய பாதுகாப்பில் இருக்கா. the moment you become a devotee, you come under my control. இது தள்ளி தான் தள்ளி கொண்டு வரலாம். The moment I realize there is no water, I feel so thirsty. ரொம்ப எனக்கு அடிக்ஷன் தான், தண்ணி குடிக்க ரொம்ப அடிக்ஷன். அப்போலேயும் பாக்குறேன், இது தண்ணி கொண்டு வந்து வச்சுக்க மறந்து போயிட்டேன். தண்ணி இருந்தது கொஞ்சம் முடிச்சு. ஓகே, பிரித்தாவின் மகனே,
தேப்பிட்டு இருக்கா. அப்படி ஒரு தொண்டை வறண்டு போயிடுது. சாரி. என்ன சொல்ற, இப்ப நம்பிக்கையோட இருக்கிறவா என்னது பகவானுடைய நம்பிக்கையில எல்லாம் பண்ணுவா. அண்ட் தே கம் அண்டர் பகவான்ஸ் ப்ரொடெக்ஷன். கொஞ்சம் பண்ணாலும் அந்த பகவானோட பார்வை இருக்கும் நம்ம மேல. அவர் வந்து நம்மள எல்லா கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி பண்ணுவார். சோ அவர் வந்து என்னுடைய பாதுகாப்பில் உள்ளனர். அவர்கள் பரமபுருஷ பகவானான என்னை ஆதி புருஷனாகவும் அழிவற்றவனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளார். பகவான் எப்படி நினைக்கிறார்? அவர்தான் ஆதி. ஆதிதான் இது ஒரு முதற் கடவுள். அவருக்கு மேல யாராவது கடவுள் இருக்கா? நோ. அந்த மாதிரி அழிவற்றவர். அவர் என்னைக்குமே அழிவு பெற மாட்டார். அந்த மாதிரி புரிஞ்சுட்டு எனக்கு கண்டினியூஸா அவர் வந்து சேவ் அப்படிங்க. அதே எக்ஸாம்பிள் வந்து ஸ்ரீல பிரபுபாத். அதனாலதான் அவரோட போட்டோ திரும்பி திரும்பி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் அந்த மாதிரி வாழ்ந்து காட்டியிருக்கார். அதுக்கப்புறம் இங்க வந்து மாதவேந்திர புடி. இது ஒரு ஸ்டோரி இருக்கு. விச் ஐ வில் டெல் நவ். மணி எவ்வளவு வச்சு பாக்குறேன். டைம்ல போயிட்டு இருக்கு. மணி ஆயிடுச்சா? சோ மாதவேந்திர புரியோட ஸ்டோரி இருக்கு. சொல்லிடுறேன். இது வந்து சைத்தன்ய சரிதாமிருத்தம் மத்திய லீலையில 4வது அத்தியாயத்துல கொடுத்தார். இவர் வந்து ஒரு சன்னியாசி தான். வந்து இதுக்கு அவர் வந்து கால்நடையா எங்கேயோ போயிட்டு இருக்காரு. அப்போ they always fast, you know, all these people are not more fond of dressing. சாப்பாட்டுக்குள்ள இம்பார்ட்டன்ஸே கிடையாது. வெரி சிம்பிள் லிவிங். அண்ட் எப்பவும் பகவானோட தியானத்துல இருப்பான். அப்போ ஒரு இடத்துல வந்தோட ரொம்ப தாகம், ரொம்ப டயர்டு, சரின்னு சொல்லிட்டு மரத்துக்கடியில உட்காந்து ரொம்ப டயர்டானால என்னது ஹரே கிருஷ்ணா நாமஜபம். ரொம்ப பசிச்சா என்னது ஹரே கிருஷ்ணா நாமஜபம். போயிடும். அந்த பசியும் போயிடும், டயர்ட்னஸும் போயிடும். அந்த மாதிரிதான் அதே லெட் தட் லைஃப். அப்போ அங்க உட்காந்து எல்லாம் உட்காந்து ஹரே கிருஷ்ணா இன்னும் பகவான் இது பண்ணிருக்காரு. அப்போ அந்த ஒரு ஒரு குழந்தை இந்த ரூபத்துல வந்து மாடு மேய்க்கும் பிள்ளைதான். அவர் வந்து பால் குடத்துல பால் எடுத்துன்னு வந்து ஐயா நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்கீங்க இல்லையா, இந்தாங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவர் கண்ணு முடிச்சு போதியாப்பா உனக்கு எப்படி தெரியும் நான் வந்து டயர்டா, நீ யாரு எப்படி கேட்கிற? அதெல்லாம் விடுங்க, நான் மாடு மேய்க்கணும், மாடு மேய்ச்சுன்றதே உங்க பார்த்து நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப வந்து டயர்டா இருக்கீங்க, இந்தாங்க குடிங்க அப்படின்னு. உனக்கு எப்படி தெரியும் நான் ரொம்ப டயர்டா இருக்கேன்? அதெல்லாம் அந்த பால் கறக்குறாங்க இல்லையா, அந்த அம்மா எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த நிறைய லேடிஸ் எல்லாம் பண்றாங்களே, அவ சொன்னா நீங்க ஒரு சாமிஜி உட்கார்ந்து இருக்கா மரத்துக்கடியில, ரொம்ப டயர்டா இருக்கிற தோன்றது, போய் இந்த பாலை குடிச்சுட்டு வா சொன்னாரு. இந்தாங்க இந்த பிடிங்க சீக்கிரம், எனக்கு போகணும், எனக்கு வந்து மாடெல்லாம் மேய்க்க போகணும், எனக்கு வந்து நேரம் இல்லை பேசுறது, குடிச்சுட்டு வைங்க, நான் வந்து திரும்பி சாயந்தரம் வந்து எடுத்துன்னு போறேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த குழந்தை பேசிட்டு போயிடுது. இவர் அந்த குழந்தைய மூஞ்சி பார்த்துட்டே அவருக்கு என்ன அந்த ஆன்மீகத்தை இருக்கிறவ யாரை பார்த்தாலும் பகவானை பார்க்கறாங்கன்னு தோணும். அதை பார்த்தோன்னே அவருக்கு வந்து தோணித்தாங்க. அதான் ஹேலோ எல்லாம் பார்த்தா தெரியும். அவர் அந்த குழந்தைய பார்த்து இது கிருஷ்ணர் தான் இந்த குழந்தை ரூபத்தை வந்து எனக்கு அந்த குழந்தைக்கு எப்படி தெரிஞ்சது எனக்கு தாகம் இருக்கு, நான் டயர்டா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு அந்த பால் குடிக்கிறார். பால் குடிச்சு எல்லாம் ரெடியா வைக்கிறார். சாயந்தரம் வரைக்கும் பாக்குறாரு, அந்த குழந்தை வரவே இல்லை. ஆனா அவருக்கு வந்து மனசு திருப்தி, இந்த குழந்தை வந்ததே கொடுத்தேன். அப்புறம் அங்கேயே வந்து ராத்திரி அதே புல் தரையில படுத்துட்டு எல்லாம் பண்ற. சொப்பனத்துல வந்து இதே குழந்தை வருது. குழந்தை வந்துட்டு என்ன சொல்ற, நான் தான் வந்து கோபால், என்னது பகவான் தான், நான் கோபால்ஜியா முன்னாடி தோன்றினேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து சூடா இருக்கு. இல்ல நான் எங்க இருக்கேன், நான் அந்த ஒரு புதர் கடியில நான் இருக்கேன். எனக்கு வந்து நான் அங்கேயிருந்து எனக்கு வந்து என்னது வெளியில கொண்டு வா, ஐ எம் ரியலி வெரி ஹாட் அண்ட் அந்த இடத்த ரொம்ப சிக்கிண்டு இருக்கிறாப்புல இருக்கேன் அப்படின்னு. அப்புறம் காத்தால இவர் என்ன பாக்குறாரு, ஊருக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு இந்த மாதிரி சொப்னம் வந்தது, ஏதோ ஒரு இடம் வந்து எனக்கு தெரிஞ்சது, நேற்று வந்து பால் கொடுத்த அந்த பிள்ளைதான் சொன்னா, போய் பார்க்கலாம், ஒரு பேரு கோபால் அப்படின்னு சொன்னா அப்படின்னு. அங்க போய் தோண்டி பார்த்தோன்னா ஒரு விக்கிரம் கிடைக்கிறது. இதே போல குழந்தையோட ரூபத்துல ஒரு விக்கிரம் கிடைக்கிறது. அப்ப வந்தது ஒரு பகவான் தான், கிருஷ்ணர் தான் சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தை வந்து ஒரு இடத்துல வந்து பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோயில்லாம் கட்டி அவர் அங்கேயே இருக்கார். அங்கேயே இருந்து இந்த கோபால்ஜியோட உயிர் கொடுத்து அப்படி அந்த கோபால்ஜிக்கு வந்து நைவேத்தியம் பண்றது என்ன, பஜனை பண்றது என்ன எல்லாம் அங்கேயே இருக்கார். அப்புறம் ஒரு நாளைக்கு என்ன திரும்பி சொப்னத்துல, இவளுக்கெல்லாம் வந்து எப்பவுமே சொப்னத்துல தான் வந்து பகவான் காட்சி தந்து ஏதோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. அப்ப சொல்றேன், எனக்கு வந்து உடம்பெல்லாம் எரியறது, ரொம்ப ஐ ஃபீல் வெரி ஹாட். நீ ஒரு காரியம் பண்றியா, நீ போயிட்டு அந்த இங்க பூரி ஜெகநாத் அங்க போயிட்டு எனக்கு சந்தனத்தை நிறைய அரைச்சுன்னு வா, அது எனக்கு உடம்புல பூசு, எனக்கு அப்பதான் அந்த சூடு தனியும் அப்படின்னு. இப்ப அடுத்த நாளைக்கு என்ன இவாள்கிட்ட எல்லாம் சொல்றேன், ஊருக்காரர்கிட்ட சொல்லி இப்படி எனக்கு சொப்னத்துல வந்தது, சோ நான் போறேன் பூரி ஜெகநாத்துக்கு போயிட்டு அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் கொண்டு வரேன், நான் வந்து சந்தனம் கொண்டு வரேன், எனக்கு அந்த மாதிரி சொப்னம் வந்தாரு. சரி அதுக்கு என்ன நீங்க போங்க அப்படின்னு. அப்பெல்லாம் கால்நடை தானே, எல்லாம் ஒரு இடத்துக்கா போய் ராத்திரி வந்து ஏதோ கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல தங்குறது, திரும்பி காலையில் எழுந்துன்னு போறது அந்த மாதிரி. சோ போற வழியில என்னதுன்னா ஒரு இடத்துக்கு வர, அங்கேயே வந்து ஒரு கோயில் பிரகாரம் வருது. அந்த கோயில சரி ஏதோ ஆர்த்தி கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க போய் நின்று அதுல அப்புறம் பிரசாதம் கொடுப்பாரு. சோ அந்த இடத்துல நம்ம தங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த என்ன ஒரு இடத்துக்கு போற விஷயம்.
கோவதி மலையில் உச்சியில் கோபால்ஜி விக்ரம் நிறுவி மாதவேந்திரபுரி அன்னக்கூடு வழிபாடு. ஜெகநாதபுரியிடம் சந்தன பூச்சலை வாங்கி வர மாதவேந்திரபுரி கனவில் கோபால்ஜி உத்தரவு. கோபால்நாத்ஜி தானே தன் ஆராதனைக்கு வைத்திருந்த கோபிநாத் அதுக்கப்புறம் அந்த கோபிநாத் அது என் ஊரோட பேர் போட்டிருக்கா பார்த்தேன் போர்ல. சோ அங்க ஒரு கோயில் இருக்கு. அங்க போற வழியில அந்த கோயில் இருக்கு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு பிரசாதம் கிடைக்கும். அப்புறம் அந்த கோயில் பிரகாரத்தையே வெளியில திரும்பி நம்ம விருந்தாவனத்துக்கு போனோம். அந்த சந்தனம் கொண்டு வரணுமே கோபால்ஜியோட உடம்புல தேக்கிறதுக்கு வெயிட் பண்றேன். அப்போ அதை ஆரத்தி எடுக்கும்போது பார்த்தா நன்னா இருக்கு, விக்கிரெல்லாம் நன்னா இருக்கு, எல்லாம் குடமா வச்சிருக்கா நைவேத்தியத்துக்கு. அப்ப அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்கிறேன், இது என்னது, நீங்க என்ன நைவேத்தியம் என்ன பண்றீங்கன்னு. இப்போ சொன்னா நாங்க கீர்னா பாயசம். அந்த கடவுளுக்கு என்ன பேரு கோபிநாத். அந்த கோபிநாத் ஜிக்கு நாங்க தினமும் பாயசம் தான் வைப்போம் அப்படின்னு. அப்போ க்ஷீர பால்குடம் இல்ல க்ஷீர போட்டுட்டு இது பாயசம் நாங்க நைவேத்தியம் பண்றோம். இவ்வளவு குடமா நாங்க பாயசம் நைவேத்தியம். ஓ அப்படியா? அப்ப இவருக்கு ஒண்ணு தோன்றது, ஆஹா என்னோட கோபால்ஜிக்கு இந்த மாதிரி நான் பிரசாதம் பண்ணலாமே, அப்ப இந்த கீரை எப்படி இருக்கும், இந்த பாயசம் என்ன டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு எண்ணி பாக்குறாரு. அவ்வளவுதான். இம்மிடியட்டா he felt, ஓ நான் என்ன தப்பு காரியம் பண்றேன், பகவானுக்கு நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கா, அதுக்குள்ள நான் டேஸ்டுக்கு போயிட்டேனே, என்னோட கோபால்ஜி கொடுக்கணும் கரெக்ட் தான், ஆனா நான் எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணிட்டேன். he felt very bad. அவ்வளவு சின்ன ஒரு இது தாட்ல வந்தா கூட அவருக்கு ரொம்ப தப்பா நான் இதுக்கெல்லாம் லாய்க்கே கிடையாது, நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னும் நைவேத்தியம் பண்ணல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமான ஆர்த்தி முடியறதுக்கு வெயிட் பண்றாரு. அப்புறம் போயிடுறாரு, பிரசாதமே வாங்கல. ஏன்னா he feels very bad, நான் இந்த மாதிரி ஒரு டென்ஷன் விட்டேனே. அப்புறம் he goes, என்ன ராத்திரி நேரம் இப்படி மார்க்கெட்ல போயிட்டு அப்படியே சும்மா அப்படி லாய்ட்ரிங் எங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. மனசு ரொம்ப வருத்தம். அப்புறம் அடுத்த நாள் தானே திரும்பி இன்னும் ப்ரொசீடிங் டு த ஃபர்தர் விருந்தாவனத்துக்கு போனமே அந்த சந்திரன் இது கொண்டு வரதுக்கு. அப்போ உட்காரும் போது அது அப்படி போயிட்டு இருக்கா. ராத்திரி ஆயிருக்கு, அது போறார். ஆனா பிரசாதம் வாங்கிக்கல அவர், ஏன்னா மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டார். இந்த பூஜாரி அவர் வந்தவாளுகள் எல்லாம் பிரசாதம் எல்லாம் விநியோகம் பண்ணி எல்லாம் முடிஞ்சு அன்னைக்கு எல்லாம் சயன ஆர்த்தியில முடிஞ்சு கதவெல்லாம் சாத்தி கோயில் எல்லாம் இது பண்ணிட்டு அவர் தூங்க போயாச்சு. தூக்கத்துல அவருக்கு ஒரு சொப்னம் வருது. அந்த கோபிநாத்ஜி அவரை எழுப்பி, நீ இம்மிடியட்டா இந்த கோயில தோறா, அங்க ஒரு பிரசாதம் நீ வச்ச அந்த பாட்டு எல்லாம் வச்சிருக்கேன், அந்த பாட்டுல ஒரு பாட்டு இருக்கு. அவர் சொல்ற, இல்லையே 12 பாட்டும் இன்னொரு இருந்தது, எல்லாத்தையும் நான் விநியோகம் பண்ணிட்டேனே, நான் தானே வச்சேன், அதே போல நான் எடுத்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே எல்லாருக்கும். இல்ல நான் ஒளிச்சு வச்சிருக்கேன், இந்த திரை திறந்து பாரு, இந்த திரைக்கு பின்னாடி ஒரு குடம் வச்சிருக்கேன் நான். இவர் ஆனமட்டி சொல்ல, இல்லையே எனக்கு கொடுத்தேனே எல்லாம், இல்ல நீ திறந்து பாரு. நீ என்ன பண்ணனாக்கா, அங்க ஒரு பக்தர் வந்தார் இல்லையா, அந்த பக்தர் அவர் பேரு என்னது மாதவேந்திரபுரி. அவர் ஆமாமா எங்கிட்ட கூட கேட்டாரு, என்ன நீங்க நிவேதியம் பண்றேன்னு. அந்த பக்தன் பிரசாதம் வாங்காம போயிட்டான், அவனை தேடி பிடிச்சு நீ போயிட்டு அந்த பிரசாதம் கொண்டு போய் கொடுன்னு. நினைக்கிறேன், அப்படியா அந்த பக்தன் வந்ததுக்கு இந்த பகவானுக்கு எப்படி தெரிஞ்சு, சரி முதல்ல கோயில தான் திறந்து பார்க்கலாம், அது இங்கதான் நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேங்கிறேன், இன்னொன்னு பகவான் அப்படி சொல்றான்னு திறந்து பார்த்தா அங்க குடம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், பகவான் திருடி இருக்க. அவருக்கு அப்படிதான் பேரு, அந்த கோயிலுக்கே பேரு என்னன்னா கீர்ச்சோர் கோபிநாத். கீர்னா இந்த பாயசம் திருடியா கோபிநாத், அவருக்கு அந்த டெம்பிள் பேரே அப்படிதான். சோ அவர் ஓஹோ இது வச்சிருக்காரு. அப்ப பக்தர் எவ்வளவு பெரிய பக்தரா இருக்கணும், பகவான் அவர் பிரசாதம் வாங்கலை சொல்லிட்டு அவரே திருடி வச்சு அந்த பிரசாதத்தை இப்ப நான் போயிட்டு அந்த பக்தனை தேடின்னு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் இம்மிடியட்டா இறங்குறார். எங்க கோபி என்னது அவர் பேர் என்னது மாதவேந்திரபுரின்னு சொல்லிட்டே போறார். அப்போ அவர் ஏதோ இப்படி போயிட்டு இருக்காரு. அப்படி கேட்கறதா, நான் தான் மாதவேந்திரபுரி, என்ன எடுத்து இப்போ நீங்க தான் வந்தீங்களே எங்கிட்ட கேட்டீங்களே, நீங்க என்ன பிரசாதம் வாங்காம போயிட்டீங்களா அப்படின்னு. அப்ப சொல்றாரு, ஆமா நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் என்னோட கோபால்ஜியை நினைச்சுன்னு டேஸ்ட் பார்த்து என்னோட கோபால்ஜிக்கு இந்த மாதிரி ஆஃபர் பண்ண நினைச்சேன், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். பகவானுக்கு ஆஃபர் பண்ணதுக்கு முன்னாடி நான் டேஸ்ட் அவ்வளவு, நம்ம எல்லாம் எப்படி சாப்பிடுறோம், அவர்லாம் பகவானுக்கு ஆஃபர் பண்ணதான் சாப்பிடுவா, ஆனா தாட்ல கூட நான் டேஸ்ட் பார்த்துட்டேன்னு நான் அவ்வளவு வருத்தப்படுறேன். அவசரம் இல்லை. அப்ப கோபிநாத்தே உங்களுக்கு அவரை கோபிநாத் பகவானே உங்களுக்கு ஒரு பால் குடத்தை இந்த என்னது பால் பாயசம் அதை உங்களுக்கு திருடி வச்சிருக்காரு, இந்தாங்க உங்களுக்கு பிரசாதம்னு. ஆஹா இவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு, எனக்கு எவ்வளவுதான் அருள் புரியறல் நீங்க எல்லாம் பகவான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிரசாதத்தை எடுத்துக்கிறார். அடுத்த நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு போறார். சரி எங்க இதுக்கு விருந்தாவனத்துக்கு போயிட்டு அந்த இது கொண்டு வரணும் இல்லையே. ஆனா இது என்னது, எல்லா ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு இவர் காத்தால என்னன்னு பாக்குற எல்லாம் கூட்டமா அலை மோதுறது. இப்படி பகவானே திருடி இருக்கார், ஒரு பாயசத்தை திருடி இந்த டிவோட்டி கொடுத்துருக்கானா, இவர் என்ன பெரிய டிவோட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு இவரை ஃபாலோ பண்றா எல்லாரும். இவரா எனக்கு அட்டென்ஷனே வேண்டாப்பா, நான் பெரிய சாதாரண ஒரு இவன் தான், என் பின்னாடி எந்திரி வளம் வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி அந்த இடத்துல போனா போறோம், அந்த மக்களோட கூட்டத்துல வேண்டாம், நமக்கு இந்த லைன் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் ஜங்கல் வழியெல்லாம் இதுக்கு போயிடுறாரு, விருந்தாவனத்துக்கு போறேன், ஏன்னா மக்களோட இது வேண்டாம்னு சொல்லிட்டு எப்படியோ இதை என்னது ஓடி ஒழிஞ்சுட்டு விருந்தாவனுக்கு போறான். அங்க பார்த்தா அங்கேயும் இன்னும் அலம்போதுறது, வந்திருக்காரு இவரை ஃபாலோ பண்ணலாம், இவர் பெரிய ஒரு டிவோட்டி அப்படின்னு.
அப்புறம் என்ன வேற வழி இல்லையா, எப்படி நம்ம வந்து அங்க இருக்கிறவா டெம்பிள் அத்தாரிட்டிஸ் வந்து சந்தனம் இதெல்லாம் அரைச்சு நாங்க அரைக்கிறோம் நிறைய பேர்லாம் உட்காந்துட்டு அதை அரைச்சு நிறைய லாட் ஆஃப் இது சந்தனத்தை இதெல்லாம் எடுத்துட்டு நீங்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க, அவங்களோட பூஜாரிகள்லாம் நீங்க தனியெல்லாம் போக வேண்டாம், நான் ஆள் அனுப்புறேன், இந்த லேப்பெல்லாம் வந்து பூசத்துக்குலாம் ஆள் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆளுகள் எல்லாம் அனுப்பி திரும்பி எல்லாம் வர சந்தனத்தை எல்லாம் எடுத்துன்னு வரேன். திரும்பி வரும்போது இதே இந்த கோபிநாத்தோட அந்த அந்த ஊர் வழியா தான் போனோம். திரும்பி வந்து ராத்திரி அங்க ஸ்டே பண்றார். வந்து அப்ப அங்க என்னது திரும்பி ராத்திரி அவருக்கு சொப்னம் வருது. கோபிநாத்தை இவரோட கனவுல கோபால்ஜி இவரோட கனவுல வந்து நீ என்னோட எனக்கு வந்து அதை சந்தனம் பூசணும்னு அவசியமே இல்லை, இந்த கோபிநாத் இருக்காரு இல்லையா, நீ காலையில அவருக்கு பூசிடும், இது நீ சந்தனம் கொண்டு வந்திருக்கேன் அவருக்கு பூசி எனக்கு வந்து குளிர்ந்துடும், என்னோட உடம்பு இந்த சூடெல்லாம் தணிஞ்சிடும் அப்படிங்கிற. அப்ப இது அடுத்த நாளை காலையில அந்த பூஜாரிட்ட சொல்றேன். இன்னும் எல்லாருக்கும் ஆஹா இவருக்கு இப்ப எல்லாம் சொப்னம் வருதுன்னு அங்க அவருக்கு பூசல அந்த கோபால்ஜிக்கு. அப்ப இதுல என்ன தெரியுமா, கோபிநாத்தும் டிஃப்ரெண்ட் இல்லை, கோபால்ஜியும் டிஃப்ரெண்ட் இல்லை, கிருஷ்ணா டிஃப்ரெண்ட் இல்லை, கோவிந்தா மாதவா என்னெல்லாம் பேரு சொல்றோமோ எல்லா கடவுளும் ஒன்றுதான், இவரோடய இதுதான். சோ அதுக்கு இந்த இடத்துக்கு பேர் என்னது, அந்த கோயிலுக்கு பால் குடம் திருடிய கோபிநாதா, கீர்ச்சோர் கோபிநாத் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்ல எங்க இருக்கு, ஐ திங்க் யூபிலயோ இல்ல போட்டிருக்கேன், நான் போடலன்னு நினைக்கிறேன், வேறொரு இதுல போட்டிருந்தேன். மாதவேந்திரபுரி பக்தருக்காக பால் குடம் திருடிய கோபிநாத் கதை, இததான் அந்த கோயிலோட விக்கிரகம் எல்லாம் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. எஸ் எஸ் மாதாஜி, சாரி ஐ டுக் லாட் ஆஃப் டைம். இப்ப யாரு ஃப்ரீயா இருக்கேன், மாதாஜிக்கு ஹேண்ட் டவுன் பண்ணிட்டா. கீர்த்தி மாதாஜி கேளா இல்லாட்டா கமலா மாதாஜி படி. ஹரே கிருஷ்ணா. யாரும் இல்லைன்னா நான் முடிப்பேன். சத்ருடவ்ரத நமஸ்யந்தஸ்ச மாம் பக்த்யா நித்யயுக்த உபாசதே. யதந்தஸ்ச திருடவ்ரதாக, திருடம் விரதானா எனக்கு கண்டிப்பா நல்ல தீர்மானத்தோட சத்தத்தம் கீர்த்தயந்தோமா, எப்பொழுதும் என்னை பத்தி கீர்த்தனம் பாடுறதுன்னா என்னது, என்னை புகழ்ந்து எனக்கு வந்து உபச்சாரம் பண்ணிட்டு எனக்கு வந்து சேவை புரிஞ்சுட்டு யாரு அந்த மாதிரி இருக்காங்களோ, திருட நிச்சயாக நல்ல ஒரு திருடமா நிச்சயத்தோட பண்றாங்களோ, எப்பொழுதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர். இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் எப்படி ஒரு க்ஷணமும் இன்னைக்கு சண்டே, இன்னைக்கு கரண்ட் இல்லை, இன்னைக்கு அது இல்லை, இன்னைக்கு ஸ்கூல்ல அது இருக்கு, ஏதோ சம்திங் we give excuse for not attending மங்களார்த்தி, for not doing our scriptural studies. இன்னைக்கு ஏதோ ஒன்று ஃபங்க்ஷன் இருக்கும், அங்க போனா இங்க வரணும், இன்னைக்கு நான் கிளாஸ் அட்டன் பண்ணல, இல்ல எங்க கோயிலுக்கு போனோம், இல்ல இன்னைக்கு வர முடியாது கோயிலுக்கு, ஏன்னா லைக் அ டியூட்டி. ஆபீஸ்க்கெல்லாம் நம்ம போலன்னா லீவ் லெட்டர் கொடுக்குற போல we have become like that. அந்த மாதிரி இல்லாம இந்த மாதிரி மகாத்மாக்கள்லாம் எப்படி லைஃபே வாழறதே அந்த கோயிலுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அந்த மாதிரிதான். பாக்கி உள்ளதான் அவ லைஃப் பர்சனல் லைஃப்ல அட்டன் பண்ண மாட்டா, ஏன்னா நான் கோயில் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அது உள்டா, அவா கதையே உள்டா. பர்சனல் லைஃப்ல வந்து அட்டன் பண்ண மாட்டேன், பிகாஸ் நான் கோயில்ல இதா இருந்தேன், இந்த பஜனை பண்ணியிருந்தேன், இது பண்ணியிருந்தேன், அது பண்ணியிருந்தேன். சோ இவெல்லாம் வந்து பக்தர்கள்லாம் அந்த மாதிரி இருப்பா, திருட நிச்சயத்தோட அந்த மாதிரி பண்ணுவா. எஸ் மாதாஜி. பிதாஹம் மாதாஜி பிதாஹம் அஸ்ய ஜகதோ மாதா தாத்தா பிதாமக வேத்யம் பவித்ரம் ஓம்கார ரிக்ஸாம யஜு ஏவச. ரிக்ஸாம யஜு ஏவச, எல்லா வேதங்களுக்கும் சாரம் நான் தான். பிதா அகம், பிதாஹம்னா என்னது, பிதா அகம் நான் பிதா, பிதான்னு என்னது தந்தை. அஸ்ய ஜகத்தோ எல்லா ஜகத்துக்கு ஃபுல் யூனிவர்ஸ்க்கு நான் தான் ஒரு தந்தை. மாதாவும் நான் தான், அம்மாவும் நான் தான், தாத்தாவும் நான் தான். பிதாமான தாத்தா, தாத்தானா ப்ரொடெக்டர், கார்டியன், எல்லாரும் நான், எல்லாம் நான் தான். ஹோல் யூனிவர்ஸ்க்கு நான் தான் எல்லாமே. இந்த வேத்தியம் பவித்திரம் ஓங்காரா ரிக் சாம யஜுர் ஏவச, இந்த ஓங்காரன்னு ஓங்க அந்த எழுத்துலயும் நான் தான் இருக்கேன். எதுலாம் ரிக்வேதம், சாமவேதம், யஜுர்வேதம், இதை அதர்வண வேதம் போடல, அதுலயும் என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் அவர் தான். சோ இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் பாட்டனாரும் நானே, அறியப்பட வேண்டிய பொருளும் தூய்மைப்படுத்தும் பொருளும் ஓம் என்னும் மந்திரமும் நானே, ரிக் சாம யஜுர் வேதங்களும் நானே. எல்லாம் இந்த வேதங்கள் எழுதினது யாரு, பகவான். அதுல எழுதியிருக்கிறது யாரை பத்தி எழுதியிருக்காரு, பகவானை பத்தி. சரி, அதெல்லாம் படிச்சு நம்ம எங்க போறோம், பகவானுடைய இடத்துக்கு தான் போறோம். எல்லாம் டோட்டலி என்ன, எல்லாமே has been done by God only. Yes. கதீர் பர்த்தா பிரபு சாட்சி நிவாச சரணம் சுஹ்ருத் பிரபவ பிரளய ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். நானே இலக்குன்னா எனக்கு அல்டிமேட் கோல். எங்க போய் சேரணும், ஒரு டிக்கெட் வாங்குறோம் ஒரு இடத்துக்கு போனோம்னா அல்டிமேட் எண்ட் என்னது, அவரை தான் அடையணும். நம்ம என்ன பண்ணாலும் சரி, பஜனை பண்ணாலும் சரி, இந்த உலகத்துல இருந்து நம்ம விடுபட்டு போனோம்னா அவர் தான் இலக்கு, அங்கதான் நம்ம போகணும்.
இந்த ஜென்மத்துல போனீங்கன்னா அடுத்த ஜென்மம். ஆனா ஹியூமன் பீங்கா பிறந்தாதான் போக முடியும். மேடம் மாடா பிறந்துட்டோம், ஈச்சியா பிறந்துட்டோம், எறும்பா பிறந்துட்டோம்னா திரும்பி அந்த வாழ்க்கை முடிச்சு அடுத்தது என்னது ஒரு பேர்டா பிறந்தோமா குடிக்கணும். only as a human being we can get relieved of all this. நம்ம வந்து பகவான் இடத்துல ஏன்னா பக்தி அப்பதான் பண்ண முடியும். இப்ப நானே இலக்கு என்னது அல்டிமேட் கோல் நான் தான், காப்பவன் எல்லாரையும் காப்பவன் நான் தான், தலைவன் நான் தான், சாட்சி உள்ள இருக்காரே பரமாத்மா சாட்சியா இருக்கிறது நான் தான், வசிப்பிடம் அடைக்கலம் மற்றும் மிக நெருங்கிய நண்பன் நானே, படைப்பு அழிவு எல்லாவற்றின் ஆதாரம், தங்குமிடம் மற்றும் நித்தியமான விதையும் ஆவேன். நான் தான் எல்லாத்துக்கும் நான் தான். என்னது நித்தியமான விதைன்னா இந்த ஒரு சீடு இருக்குன்னா அது குரோ ஆனமா வேண்டாமான்னு நிர்ணயம் பண்றது அவர் தான். அந்த சீடுல இருந்து ஒரு பெரிய மரமே வரும். அப்ப அதுல எவ்வளவு பொட்டன்சி இருக்கு, தட் ஹஸ் பீன் டன் பை whom? The God. சோ இதனால எல்லாமே படைக்கிற தொழிலா இருக்கட்டும், அழிக்கிற தொழிலா இருக்கட்டும், எல்லாமே என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எஸ் மேம். ஹரே கிருஷ்ணா. தபாம்யஹம் அஹம் வர்ஷம் நிக்ருக்னாம் யுத்ஸ்ருஜாமி ச அமிர்தம் சைவ மிருத்யுஷ்ச சத் அசச்சாஹம் அர்ஜுன. அர்ஜுனா நானே வெப்பத்தை கொடுப்பவன். நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம் ஒரு விளக்குல ஒரு தீயோட வெளிச்சம் இருக்கு, வெப்பம் இருக்கு. அந்த வெப்பம் நானே தான் சொன்னார், நேற்று இதுலதான் சொன்னார். சோ நானே வெப்பத்தை கொடுப்பவன், மழையை தடுப்பவனும் கொடுப்பவனும் நானே. மழையை தடுக்கணும், இந்த ஒரு இடத்துல லேண்ட வந்து ஒரு இதா பண்ணிடணும், நத்திங் ஷுட் க்ரோனா என்னது, அப்ப இந்த மழை அந்த இடத்துல வராம நான் நிறுத்திடுவேன். இல்ல மழை பொட்டி தீர்க்கணும், ஃப்ளட் ஆகணும்னா அதுவும் நான் தான். ஒரு மாதிரி பெய்யணும், ஒரு மாதிரி நிக்கணும்னா அதுவும் நான் தான். எல்லாமே கட்டுப்படுத்துறது, தடுப்புறது, பெய்யறது எல்லாமே, மழையா இருக்கட்டும், வெப்பம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாம் நானே. நித்தியமும் நானே, மரண உருவமும் நானே. இதுலயே சொன்னாரு நானே தான். இது 10th நாளையத்த சாப்டர்ல வரும் இதை பத்தி இன்னும் டீட்டெயில். நானே மரண இது யமனாவும் நான் இருக்கேன். யமனும் கால இதுல வந்து நான் யமனா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நித்தியம் எப்பொழுதும் நான் தான் இருக்கேன். மரண உருவமும் நானே. ஜடம் சேத்தனம் இரண்டும் என்னில் உள்ளன. சேத்தனம் அச்சேதன சக்தி எல்லாம் எங்கிட்டேன்னு தான் வருது. நாளைக்கு இன்னும் டீட்டெயிலா படிக்கலாம். எஸ் மக்கள் படி. त्रैविद्यामां सोमपा पूतपापा यज्ञरिष्ट्वा स्वर्गतिं. வேற மீட்டர்ல படிங்க, வேற மீட்டர். त्रैविद्या ओके. त्रैविद्यामां सोमपा पूतपापा यज्ञरिष्ट्वा स्वर्गतिं प्राप्तयन्ते ते पुण्यम् आसाद्य सुरेन्द्रलोकम् अश्नन्ति दिव्यान् देवभोगान्. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அறிந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். அப்படின்னா என்னது, ஸ்வர்கலோகம் யாரு போவான்? புண்ணிய காரியங்கள்லாம் பண்றவங்க சொர்க்கம் தான் போவான். நம்ம தான் அந்த இதுல வேண்டாம் வச்சிருப்போமே. ஏன் சொர்க்கத்துக்கு போய் திரும்பி அதெல்லாம் அனுபவிட்டு திரும்பி இங்க வருவோம், அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோம். அதேதான் இதுல கொடுத்துருக்கு. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று எல்லாம் நான் வந்து இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்றேன், அதை பண்றேன், இதெல்லாம் என்னத்துக்கு பண்றேன், எனக்கு புண்ணியம் வரும். புண்ணியம் வந்து என்னது, நான் சொர்கலோகத்துக்கு போவேன். அப்புறம் அங்க என்னது, வேதங்களை பயின்று சோமரசத்தை அருந்துபவர்கள். அப்படின்னா இது அந்த சொர்க்கலோகத்துல வந்து சோமரசம் தான் கொடுப்பா. ஒரு மாதிரி இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க் எல்லாம் கொடுப்பா. ரொம்ப ஒரு விஷயம் ஆடுவா, அதெல்லாம் ஒரு மயக்கத்துல அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஆனா என்ன, அதெல்லாம் முடிஞ்சப்பறம் என்னது, இருக்கிற புண்ணியம் எல்லாம் முடிஞ்சப்பறம் என்னது, திரும்பி இந்த உலகத்தை பிறப்பா. அதான் போட்டுருக்கு. ஸ்வர்கலோகத்தை அடைவதற்காக வேதங்களை பயின்று சோமரசத்தை அறிந்துபவர்கள் என்னை மறைமுகமாக வழிபடுகின்றனர். டைரக்டா வழிபடாம இன்டைரக்டா வழிபடுறா. இதன் மூலமாக அவர்கள் பாவ விளைவுகளிலிருந்து தூய்மை அடைந்து, டெஃபினட்டா they are not doing any பாவம், புண்ணிய காரியங்கள் தான் பண்றா. ஆனா எதிர்ப்போட பண்றா. எனக்கு புண்ணியம் வரணும், அந்த எதிர்பார்ப்புல என்ன போவா, அங்க இது போவா. அது மாதிரி புண்ணியமான இந்திரலோகத்தில் பிறவி எடுத்து அங்கே தேவ சுகங்களை அனுபவிக்கின்றனர். அங்குள்ள எல்லா சுகபோகங்கள்லாம் அனுபவிக்கிறா. அடுத்தது स्वर्गलोकं विशालं क्षीणे पुण्ये मर्त्यलोकं विशन्ति एवं त्रयी धर्मम् अनुप्रपन्न कदा कदं कामा लभन्ते. ஓகே. சொர்க்கலோகத்தில் அத்தகு பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்களின் பலன்களை தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகத்தில் வீழ்கின்றனர். இட்ஸ் லைக் accumulating so much of wealth, going for a picnic, going for a vacation, going for international tour or Europe tour, ஏதோ ஒரு இதுல போயிட்டு இருக்கிற பணத்தை எல்லாம் கரைச்சு திரும்பி என்ன பண்ணுவோம், திரும்பி இந்த உலகத்துல வந்து திரும்பி நம்ம ஆத்துக்கு வந்துட்டு திரும்பி நம்ம வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும். இதேதான் புண்ணியம் இஸ் ஆல்சோ லைக் தட். புண்ணியத்தை சேர்த்து என்னது, மேல உலகத்துக்கு போய் ஸ்வர்கலோகம்னா போய் நல்லா அனுபவிச்சுட்டு திரும்பி அவ என்ன பண்ணுவா, பரந்த சுகத்தை அனுபவித்து விட்டு தங்களது புண்ணியங்கள் பலன்கள் எல்லாம் தீர்ந்தவுடன் அவர்கள் மீண்டும் இந்த மரண உலகத்திற்கு மிருத்யுலோகா, இதெல்லாம் என்னது மிருத்யுலோகா தான். இந்த 14 உலகம் மிருத்யுலோகா, இந்த மரண உலகில் வீழ்கின்றனர். இவ்வாறாக புலனின்பத்திற்காக வேத தர்மத்தை கடைபிடிப்பவர்கள்
பிறப்பு இறப்பினையே அடைகின்றனர். ஐயோ நான் பண்றேன், இதனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும், நான் இது அட்டன் பண்றேன், எனக்கு ஒரு பூஜை அட்டன் பண்றேன், அதுக்கு வந்து ஒரு பணம் கொடுத்துருக்கேன், பிகாஸ் ஐ கெட் புண்ணியம், அது கெட் புண்ணியம், இந்த மாதிரி இருக்கிறா திரும்பி திரும்பி பிறப்பு இறப்பு சுழற்சியில தான் வரும். they are not upgrading themselves to பகவானுடைய உலகத்துக்கு எல்லாம் போக முடியாது. எஸ், அடுத்தது படிக்கணும். ஒரு நிமிஷம், இது வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்லோகம் தான். ரவி பிரபு தெரியுமா இல்ல இவருக்கு தெரியுமா கேட்கிறேன். சச்சு மாதாஜி, கீர்த்தி மாதாஜி. அனன்யா சிந்தையந்தோ மாம் தெரியுமா யாருக்காவது? ஹரே கிருஷ்ணா. Yes, Mataji. Oh, you are there? Oh, Yes, I thought you Mataji. became busy. Can I read? Can I recite, Mataji? Yeah, please. Ananyaschintayanto mam ye jana paryupasate tesham nityabhiyuktanam yogakshemam vahamyaham. So, யோகக்ஷேமம் வகாமியம் ரொம்ப ஃபேமஸ் இது. இது எங்க நம்ம பார்த்திருக்கோம்? எல்ஐசில வந்து அவன் இந்த இதுதான் அந்த லோகோல போட்டிருப்பான். யோகக்ஷேமம் வகாமியம் அப்படின்னா இது நீங்க கொடுக்குற காசு, நீங்க வந்து பிரீமியமா எல்லாம் எல்ஐசில கட்டுறலே அதெல்லாம் நாங்க சேர்த்து வைக்கிறோம். நீங்க யாரும் வந்து டிபெண்டா இல்ல டிபெண்ட் என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவா, after you die the money goes to them. Ravi Prabhuji, help me. He only helped me the last time. Nomination. When you nominate somebody, so at the time of death, that person will get the money. Okay, Appa Chora, don't worry, all your premium, we are keeping it safe. And Namanda safe after the death, your nominee will get it. Another use for it. Bhagavan Adena Sora, Yoga Kshemam Vahamiham. Namanda on a Kenala Mirko, Latina, sorry, Enella Ilio Kudupen, and Adesami on a good meal, on the Kudur Kardana on the Padakata, the pain, having right. ஆனால் எனது திவ்ய ரூபத்தின் மீது தியானம் செய்து கொண்டு களங்கமற்ற அனன்ய பக்தியோட அனன்யா சிந்தையந்தோமாம், ஒரு சிந்தனையும் இல்லாம பகவானுடைய தியானத்தோட இருக்கிறவா என்னது என்னை நிச்சயமாக வழிபடுவது. அந்த மாதிரி யார் வழிபடுபவர்களுக்கோ அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும். அவளுக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும், அதனால அவற்றை கேட்கவே வேண்டாம். பகவானுக்கு எல்லாமே பார்த்து தானே இருக்காரு. அவளுக்கு என்ன வேணுமோ நான் கொடுப்பேன். அப்புறம் என்னது, அவர்களிடம் இருப்பதை காத்தும் நான் பாதிக்கின்றேன். ஏதோ நம்ம வந்து பணம் எங்கிட்ட இல்ல, நானா நம்ம கேட்கிறோம், சரி இந்தா கொடுத்துட்டு அடுத்தது ஒரு பெரிய வியாதி வந்தா போச்சு, அந்த டாக்டரை கொடுத்தா அந்த டாக்டர் நம்ம மூலமா அவன் பணக்காரன் ஆயிடும். அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுத்தோம்னா ஹாஸ்பிட்டல் நம்ம மூலம் அவனுக்கு ஒரு 7-8 லட்சம் போயிடும். So the doctor will flourish or the hospital will flourish through us. அதுல என்ன பிரயோஜனம்? நம்ம பணம் கொடுக்குறா போல இவர் கொடுத்து வியாதி வந்து அவளுக்கு கொடுத்து அதுல பிரயோஜனம் இல்லையா? நான் பகவான் என்ன சொல்றாரு, உனக்கு என்ன இல்லையோ அதை நான் கொடுப்பேன், நான் கொடுத்ததை நான் வந்து பாதுகாத்தும் வைப்பேன் அப்படிங்கிற. அதனாலதான் எல்ஐசி அதை யூஸ் பண்ணிட்டா. சோ இதெல்லாம் பகவத்கீதால இருந்து எடுத்த ஸ்லோகம் தான் அவள் வந்து யூஸ் பண்றான். அதனால பகவானை வந்து நம்ம நம்பலாம், தாராளமா நம்பலாம், கேட்கவே வேண்டாம். நமக்கு என்ன இல்லையோ அது கொடுப்பார், தாராளமா கொடுப்பார். கொடுத்ததை வந்து பாதுகாத்தும் வைப்பார். இட் will not go wasted. Yes. Yeah. அத படிக்கிறல இல்லையா? இல்ல, I think she is busy. படி. ஏ அப்யன்ய தேவதா பக்தா யஜந்தே ஸ்ரத்தயான்விதாஹ தே அபி மாம் ஏவ கௌந்தேய யஜந்த்ய விதிபூர்வகம். மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். இன்டைரக்டா இப்ப சரஸ்வதியை நான் வழிபடுறேன் அப்படிங்களா? சரஸ்வதியை கண்ட்ரோல் பண்றது யாரு? பகவான் தான், கிருஷ்ணர் தான். ஏன்னா அவர் ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் தான் அது சரஸ்வதி தேவி. உனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன், உன்னை யார் வழிபடுறோம் அவளுக்கு எல்லாம் கல்வி அறிவு எல்லாம் கொடு அப்படின்னு. அப்போ யாரெல்லாம் இல்ல நான் சரஸ்வதி தேவியை தான் வழிபடுவேன், லட்சுமி தேவியை தான் வழிபடுவேன், சிவனை தான் வழிபடுவேன், ஐயப்பனை தான் வழிபடுவேன், அந்த மாதிரி இருக்கணும். இன்டைரக்டா என்னதான் வழிபடுறீங்க? என்னை மட்டுமே வழிபடுகின்றனர் குந்தின் மகனே. ஆனால் அத்தகைய வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். டைரக்டா எங்கிட்ட வந்து இப்போ தண்ணி, பகவான் ஒரு பாட்டில் தண்ணி, செடிக்கு தண்ணி ஊத்துறோம்னா அந்த ஃப்ளவருக்கு தண்ணி ஊத்துறேன், இந்த இலை நன்னா வரணும், அந்த காய் வரணும், கனி வரணும், அதுக்கு மாத்திரம் தண்ணி விட்டா வரும். பகவானுக்கு அந்த என்ன, பகவான் வந்து வீட்டுலதான் இருக்காரு, அங்கேயும் முழு தண்ணி. ஆனா இன்டைரக்டா அவங்க அப்படி தண்ணி போட்டு எங்கிட்ட வருது. விச் இஸ் ராங். நோ, எங்கிட்டயே கொடுங்களேன். இப்ப நம்ம சாப்பிடுறோம், கண்ணுக்கு நல்லது, ஹார்ட்டுக்கு நல்லதுன்னாக்கா ஹார்ட்ல போயிட்டு இப்படி போயிட்டு பம்ப் பண்றது இல்லையா, கண்ணுல இப்படி குத்திக்கிறது இல்லையே. நம்ம என்ன பண்றோம், வாய் வழியா தான் சாப்பிடுறோம். அந்த மாதிரி பண்றது என்னது, இன்டைரக்ட் வே ஆஃப் இன்டைரக்ட்லி we are giving to the இது என்னது, பகவானுக்கு தான் வந்து போறது, ஹெல்த்துக்கு தான் போறது. நம்ம கண்ணால சாப்பிட முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனா என்னது, அது வந்து தப்பு. கண்ணால குத்தின ஒரு கேரட் நல்லா இருக்குன்னு சீவி எப்படி கண்ணில் போட்டுக்க முடியுமா? அதெல்லாம் தப்பு. இந்த மாதிரி பண்ற தப்பு. வாயால தான் சாப்பிடணும், அதோட உள்ள போய் அது வயத்துக்குள்ளதான் போகும், அதோட சாரம் தான் எடுத்துன்னு அது கண்ணுக்கோ ஹார்ட்டுக்கோ எதுக்கு நல்லதோ அது போய் சேரும்.
சோ அது வந்து அதெல்லாம் தவறான வழியா அவ வந்து பண்றா. பட் வி அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், தென் நான் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்றேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்க பண்ணுங்க, என்னையும் இது பண்ணுங்க, அந்த தேவதைகளும் பண்ணுங்க. ஆனா என்னது, நான் தான் அதுக்கு எல்லாருக்கும் முழு கடவுள், என்னோட கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்காங்க. அந்த புரிதலோட பண்ணினா ஓகே. எஸ். யாந்தி தேவவ்ரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதாः பூதானி யாந்தி பூதேச்ச யாந்தி மத்யாஜினோ அபிமாம். தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர். இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். அதே போல முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடையே பிறப்பர். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர். ஆனா என்னை வழிபடுபவர்கள் எங்க, என்னுடைய உலகத்துல வந்து வாழ்வர், என்னுடனே வாழ்வர். அப்ப எது பெஸ்ட்? இந்த பூத பிரேதம் இவாளெல்லாம் வழிபட்டா என்னது, இதே உலகத்துல தான் சுத்தி இருப்போம். ஏன்னா பூதங்கள் எல்லாம் பார்த்தோம், எங்க இருக்க பூதகணங்கள்லாம் இது பார்த்தோம். நாகங்கள் பூதகணங்கள் இவாள்லாம் எங்க இருக்கா, தேவி தாம் மகேஷ் தாம் எல்லாம் பார்த்தோம். இதெல்லாமே ஒரு காலத்துல என்னது, இந்த பிரளயம் வரும்போது அழிஞ்சு போயிடும். உள்ளி என்னுடைய உலகம் மேல இருக்கேன், அந்த உலகம் தான் வந்து அழிவுப்படாது. அப்புறம் என்னது, அங்க போனா வந்து பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில நம்ம வரமாட்டோம். அதனால மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனேயே வாழ்வர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராச்சும் வந்து படிக்கிறீங்களா? படிக்கிற ரவி பிரபுஜி படிக்கிற அளவுக்கு. ரவி பிரபுஜி இருக்கேடா, பிஸியா இருக்கேடா? இல்ல. சச்சு மாதாஜி இருக்கேடா? இருக்கேடா ரவி பிரபுஜி? யூ நோ தி ஸ்லோகா? பத்ரம் இல்ல மாதாஜி தெரியாதா? ஓகே, நோ ப்ராப்ளம். சச்சு மாதாஜி தெரியுமா? ஓகே, இல்ல, ஷீ இஸ் ஆல்சோ தேர். கீர்த்தி மாதாஜி, want to try? Yes, Mataji, I can do it. You didn't raise your hand, so I thought you became busy. I'm doing some work side by side, Mataji. Then you can carry on. Mataji இருக்கவே இருக்கா. But it should not happen that I didn't call your name. அதனால participate பண்ணல, அந்த மாதிரி கூடாது. Thank you, Mataji. Patram pushpam phalam toyam yo me bhaktya prayachati tadaham bhaktyupahritam ashnami prayatatmanaha. Very, very, very important ஸ்லோகா. என்னது? பத்திரம், இலை, புஷ்பம், ஃப்ளவர், பலம், பலம்னு இருக்கும். பலம்னா ஃபல், தட் இஸ் ஃப்ரூட். தோயம், தண்ணி. இது வந்து எனக்கு வந்து இதே நீங்க வந்து எனக்கு வந்து அன்போடு ஆசையா டிவோஷனா நீங்க ஆஃபர் பண்ணிட்டேன்னா நான் அதை வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னு. அன்புடனும் பக்தியுடனும் ஒருவன் ஒரு இலைனா என்னது, துளசி இலை தான். ஏதோ இலையை பறிச்சு பகவானுக்கு ஆஃபர் பண்ண அந்த மாதிரி இல்லை, துளசி இலை இல்லை. அதனால எல்லா பிரசாதம் பண்ணப்போ அதுக்கு மேல ஒரு துளசி இலை வச்சுப்போம். சோ துளசி இலையோ ஒரு பூவோ ஒரு பழமோ நீரோ அளித்தால் அதனை நான் இருக்கிறேன். எப்படி கொடுக்கணும்? நல்ல அன்போடு பக்தியோட நம்ம கொடுத்தோம்னா, ஈவன் தட் சிம்பிளஸ்ட் திங். எங்க வீட்டுல ஒண்ணும் இல்ல, ஃப்ரூட் ஆஃபர் பண்ண இல்ல, ஃப்ரூட் இல்ல, ஒரு பழம் வந்து இது ஃப்ளவர் கொடு, ஃப்ளவர் இல்ல, எல்லாம் ஃப்ளவர் எல்லாம் விளையாடுறது இல்ல, வளர்றது இல்லை. அப்புறம் என்னது, ஒரு இலை, துளசி இலையே இல்லவே இல்லை. சோ இலையும் இல்லை, ஃப்ளவரும் இல்லை, இதுவும் இல்லை, என்னது ஃப்ரூட்டும் இல்லை. சரி, அப்ப என்ன உங்க வீட்டுல தண்ணியாவது இருக்கா? தண்ணி கொடு. இல்ல நீங்க தண்ணியும் வரல எங்க குழையில அப்படின்னா அழு, கண்ணால கண்ணீர் விட்டு அழு. அந்த கண்ணீர் துளியாவது எனக்கு ஆஃபர் பண்ணு. என்கிட்ட ஒண்ணும் இல்லாம ஆயிடுத்தே பகவானே, உங்க கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லாம ஆயிடுத்தேன்னு இது யூ ஷுட் ஃபீல். இன்னைக்கு வந்து டெய்லி நம்ம பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். என்ன ஆஃபர் பண்றோமோ அதுதான் சாப்பிடணும் ஆஸ் அ பிரசாத். அது இல்லாம நான் சாப்பிட்டோம்னா அது எல்லாமே பாவம் சொல்லி இதுவும் முன்னாடி பார்த்துக்கணும். சோ இது வந்து எல்லாமே பகவான் எப்படி கேட்கிறாரு? அன்புடன் கொடுங்கள். நான் இதெல்லாம் அன்போட பண்ணிருக்கா. இதெல்லாம் பகவான் வந்து கேட்டாரா? கேட்கல. சப்பன் போகன் எல்லாம் கோயில் அப்படி எல்லாம் பண்றான். ஆனா என்னது, அன்போடு தான் அவர் ஆஃபர் பண்றான். அவர் எடுத்துக்கிறது என்னது, he feels happy that நம்ம ஒரு அன்போடு கொடுக்க அந்த அன்பியம் விதின்னு தான் அவர் பாக்குறாரு. அவர் அப்கோர்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறார். கண்ணால சாப்பிட முடியும், அவர் காதால சாப்பிட முடியும், எப்படி வேணா சாப்பிடுவார். குவான்டிட்டி கம்மியாகலாம் நினைக்க கூடாது. அவர் எப்படி மூக்கு அப்படி உறிஞ்சின்றாலே எல்லாம் அவர் வந்து டேஸ்ட் பார்த்தாச்சு. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நம்ம வந்து கண்டருளை பண்ணணும். அதுதானே பேர் இல்லையா, கண்டருளை பண்ணணும். அவருக்கா பார்க்கணும், அதுக்கு வேண்டி நம்ம எல்லாம் அருள் பண்ணி அவரோட பிரசாதமா எடுத்து நம்ம சாப்பிடணும். சோ இதுதான் அவர் வந்து எதிர்பார்க்கிறார். ஆச்சா, கீர்த்தி நோய ஃப்ரீ. ஓகே, இது ஒரு ஸ்டோரி ஒன்று வந்து என்னது கதை. வாழைப்பழத்தோலை உண்ட பரந்தாமன். விதுரரோட வைஃப் விதுராணி. அவ விதுரோட வீட்டுக்கு போறார் கிருஷ்ணர். அங்க போனோன்னு விதுராணி ரொம்ப விஷயம், எவ்ரிபடி லைக்ஸ் கிருஷ்ணா. ஓகே, அப்போ விதுராணி வாங்க 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 ரொம்ப ரொம்ப ஆனந்தப்பட்டு உட்காரத்துக்கு எல்லாம் இடம் கொடுத்து வாங்க வாங்க, என்ன சாப்பிடுறீங்க, அது இதுலாம் ரொம்ப பசிக்கிறது. விதுராணி ஏதாவது கூட அப்படின்னா தாராளமா கொடுக்க. என்ன ஷீஸ் அன் எக்ஸ்ட்ரசி. நம்ம தெரியா, யாரோ வராத்துவா ரொம்ப நமக்கு பிடிக்கும். அவ நம்ம எதிர்பாராம வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும், நமக்கு தலை புரியாது கால் புரியும், என்ன பண்ணு ஏது பண்ணுன்னு தெரியாது. அந்த மாதிரி நம்ம வந்து உபச்சாரம் பண்ணுவோம்.
சோ அது வந்து வா உட்காந்து சொல்லிட்டு பழத்தை எல்லாம் கொண்டு வந்து அதுக்கே எங்கிட்ட பழம் இருக்கு நான் கொடுக்குறேன் தாராளமா கூட நாம அப்புறம் என்னமோ பேசுறா. அவன் அப்படி இருக்கு அவன் இம்ப்ராவஸா என்ன பண்றா பழத்தை இப்படி பண்ணிட்டு பழத்தை தூக்கி எறிஞ்சு தோலை கொடுக்குறான். திரும்பி இன்னொரு பழத்தை எடுக்கிறான் பழத்தை கீழே போடுறா தோலை கொடுக்குறான். அவர் அழகா சாப்பிட்டுட்டு இருக்காரு கிருஷ்ணர் ஒண்ணுமே சொல்ல அழகா தோலை சாப்பிட்டுட்டே இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிஞ்சு விதுரர் வராரு. விதுரா நீ என்ன பண்ணிட்டு இருக்க நீ இருக்க பழத்தெல்லாம் கீழே போட்டு தோலை கொடுத்துட்டு இருக்காரு. அப்பதான் அவர் வந்து முடிச்சுக்கிறா. ஆனா இவருக்கு நிறுத்துறாரு கிருஷ்ணர். நிறுத்தாது அவர் பக்தி இது ஒரு ஒரு இதுல மூட்ல பண்ணிட்டு இருக்கா. அவர் என்ன ஆஃபர் பண்றாளோ ஒரு பக்தியோட எனக்கு என்ன ஆஃபர் பண்றா பழ தோல் ஆஃபர் பண்றாளோ தாராளமா நான் ஏத்துக்கிறேன். அவர் சாப்பிட்டு இருக்காரு. நீ வந்து அதை நிறுத்தாதே அப்படிங்கிற. இருந்தாலும் அவ வந்து கூப்பிட்ட உடனே இவ வந்து முடிச்சுன்றா. ஓ ஐம் சோ சாரி நான் வந்து இல்ல பழத்தை கீழப்பட்டு உங்களுக்கு தோல் கொடுத்தேன் ஐம் சோ சாரி சொல்லிட்டு திரும்பி வேற ஒரு பழம் எல்லாம் எடுத்துட்டு இந்த பழத்தை கொடுக்குறாரு. பகவான் சொல்ற இதுல அவ்வளவு ஒரு டேஸ்ட் இல்லப்பா நீ அந்த பக்தியோட கொடுத்த தோல்ல இருக்கிற டேஸ்ட் இந்த பழத்துல இல்லை. சோ பகவான் என்ன எதிர்பார்க்கிறார் நம்ம நல்ல அன்போட ஆசையோட பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அவர் உண்ட மிச்சத்தை நம்ம வந்து சாப்பிடணும். அது என்னது அவர் உண்ட மிச்சம் அப்படின்னு சொல்லி அதான் சுத்த சத்துவ இலையில அந்த ஸ்டோரி போட்டிருக்கு. சோ நம்ம பகவானுக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணலாம். ஒரு இலையோ இல்ல துளசி இலையோ புஷ்பமோ ஒரு பழமோ ஒண்ணும் இல்லையா தண்ணியாவது குழையில தண்ணியாவது இருக்கு இல்லையா. அவருக்கெல்லாம் ஃபில்டர் வாட்டர்னு கூட இல்லை என்ன கொடுத்தாலும் எடுத்துப்பார். இந்த ஒரு போட்டோலயே நமக்கு தெரியும் ஒரு குழந்தை வந்து இது கிருஷ்ணர் பழக்காரிட்ட இருந்து பழம் வாங்கணும். அந்த காலத்துல எல்லாம் பார்ட்டர் சிஸ்டம் தானே. ஆஹா பழக்காரி வந்திருக்கா எனக்கு பழம் வேணும்னு அது நெல்மணி எல்லாம் உடையது கொண்டு தக்க நடந்து வருது. இவ்வளவு நெல்மணி கொண்டு வந்து பழக்காரிட்ட கொடுக்கும்போது 1-2 தான் கையில மிஞ்சிருக்கு. அந்த அதையா எதிர்பார்க்கிற ஆஹா அந்த குழந்தை இவ்வளவு ஆசையா இங்கிட்ட வந்து பழத்தை வாங்கறதுக்கு வந்திருக்கேன்னு அந்த நெல்மணியை எடுத்துட்டு என்னது இந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூடையில இருக்கிறதெல்லாம் அந்த பிஞ்சு கையில பிச்சுக்க முடியாத அளவுக்கு அவ வந்து எடுத்து தள்ளுறா. அவரோட கண்ணு எங்க இருக்கு பழக்கூடையில தான் இருக்கு. இருக்கிற ஃப்ரூட் எல்லாம் கொடுத்துட்டா. ஆனா அந்த பழக்கூடையில என்ன மிஞ்சிருக்கு அவ்வளவு ஒரு என்ன மாணிக்கம் வைடூரியம். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆசையா பகவான் கொடுக்கும்போது அவர் திருப்பி எல்லாம் கொடுக்காம இருக்கவே மாட்டார். அவர் வந்து கடனே வச்சுக்க மாட்டார். நீ இவ்வளவு எனக்கு ஜபம் பண்றியா டெஃபினட்டா யூ வில் கெட் இன் ரிட்டர்ன் சம்திங் ஐ வில் கிவ் விச் யூ டோன்ட் ஹேவ். அவ அந்த பழக்கூடை காரியா இருக்கு அவளுக்கு பாவம் ஏழை. அவ இருக்கிற பழத்தெல்லாம் எனக்கு ஆஃபர் பண்றான். ஆனா அவளுக்கு என்ன நான் கொடுக்குறேன் தங்கமும் வைடூரியமும் வெள்ளி இதுவும் என்னது ஆல் ஜுவல்ஸ் காஸ்ட்லி ஜுவல்ஸ் திருப்பி கொடுக்குறார். அந்த ஸ்டோரி இருக்கு. சோ பகவானுக்கு வந்து என்ன ஆஃபர் பண்ணாலும் நம்ம வந்து அப்ப அதே போல நம்ம வந்து ஸ்டோரி பார்க்கலாம். சுதாமாவில எப்படி அவர் என்ன கொண்டு வர்றார் அவள் தான் கொண்டு வர்றார். அதுவும் அவர்கிட்ட இல்லை பக்கத்துக்கு இதுல இருந்து எல்லாம் கேட்டு கடன் வாங்கி அந்த அவளை வந்து கிருஷ்ணரை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வர்றார். வளம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வந்து அந்த மாதிரி கொடுக்கும்போது பகவான் அப்படி அனைத்துன்னு அவரோட காலெல்லாம் அலம்பி விட்டு கால் கழுவி எல்லாம் பண்ணி அப்படி உபசாரம் பண்றாரு. இதே போல இந்த இது சபரி பாட்டி அது வந்து சபரி குமரியா இருக்கிறதுல இருந்து அவ வந்து வெயிட் பண்றா. இன்னைக்கு வந்து எல்லாம் சேஜஸ் எல்லாம் வந்தாச்சு. இப்ப சொன்னா எனக்கு இல்ல நான் இங்க வெயிட் பண்றேன். எனக்கு வந்து ராமர் வருவார். ராமர் இந்த வழியா தான் வரேன்னு சொல்லியிருக்கார். நான் அவருக்கு வந்து இது கொடுக்கணும். இந்த இழந்த பழமா இன்னொரு இது பெரி சொல்றான். அவ சேஜஸ் எல்லாம் நீ என்ன இப்படி வெயிட் பண்ண போறியா சரி எப்போ ராமர் வரா நீ பாத்துக்கோ நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவ கூட்டத்துல வந்தவதான் போயிடுறா. இவ வெயிட் பண்றா. டெய்லி எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் இன்னைக்கு ராமர் வருவார் எல்லாம் பார்த்து அந்த ஹோல் டே வரலையா சரி திரும்பி அடுத்த நாள் திரும்பி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி இன்னைக்கு வரும். நம்மனா 4 நாளைக்கு பார்ப்போம். 4 கூட ஜாஸ்தி 2 நாளைக்கு வேணா பார்ப்போம். ஒரு ஆள் வரையும் சொன்னானே வரலையே 3ஆவது நாள் கோவமே வந்தா வரட்டும் வரட்ட போட்டு விட்டுடும். வந்தா எது இருக்கோ அதை கொடுக்கலாம். அவ வருஷம் முழுக்க அது பண்ணி வயசே ஆயிடுத்து அவளுக்கு. கழுவியே ஆயிட்டா அவ சபரி பாட்டியே ஆயிட்டா அவ சபரி குமரியா இருந்தவள் பாட்டி ஆயிட்டா. அப்புறம் வரார் ஸ்ரீராமர் வந்த உடனே அப்படி உபசாரம் பண்ணி டெய்லி கிளீன் பண்ணி எல்லாம் வந்து பறிச்சு எல்லாம் வச்சு எல்லாம் வெயிட் பண்றா. அப்புறம் அன்னைக்கு அந்த அவர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பழத்தையும் வந்து கடிச்சு பாக்குறா. இது புளிக்கிறது இது கொடுக்க கூடாது என்னோட சுவாமிக்கு. இது இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கடிச்ச பழத்தை வந்து ஆஃபர் பண்றா. அப்ப நம்மளும் வந்து எக்ஸப்ட் பண்ணி கொடுக்கலாமா. நம்ம தான் அந்த மாதிரி பக்தியே கிடையாது. நமக்கு அந்த மாதிரி பக்தி இருந்தா எச்சல் பண்ணதெல்லாம் பகவான் கொடுக்கலாம். நம்ம பக்தியோட பக்கத்தையே போகலையுமா. அப்ப என்னது அவர் வந்து அந்த மாதிரி கடிச்ச பழத்தையும் வந்து அவர் ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காரு பகவான். ஏன் அவரோட எண்ணம் என்னது நான் நல்லது எனக்கு நல்லது பகவான் கொடுக்குறோம் ஒரு எண்ணத்துல தான் கொடுக்குறா அவர். சோ அந்த மாதிரி சபரி பாட்டியோட கதையும் அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். கஜேந்திரனோட கால் வந்து முதல்ல வீண்டு உயிர் போயிற தருவாயில இருக்காரு. இருக்கிற அந்த ஃபேமிலி எல்லாம் ஆன மட்டும் இழுத்து பார்த்தா ஒண்ணு இப்ப நம்மளோட துக்கத்திலே அப்படிதான். நம்மளும் லைஃப்ல நிறைய துக்கப்படுவோம். ஆனா மட்டும் ஃபேமிலிக்கு எல்லாம் கொஞ்சம் மாதிரி ஹெல்ப் எல்லாம் பண்ணுவா. சரி நான் பாக்குறேன் அவள் விட்டு போயிடுவா. எவ்வளவுதான் இவளுக்கு ஹெல்ப் பண்றது இனிமே அவனோட தலையில வச்சு whatever music you have to face, you face நோட்டு விட்டுட்டு போயிடுவா. கடைசியில ஆதரவு என்னது பகவான் தான். அப்ப இந்த காலு முதலை கவினோன்னா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு வந்துடுறாரு. போட்டு முடிக்கிறதுக்குள்ள என்ன ஏன்னா டிவோட்டி ஆச்சே. டிவோட்டி கூப்பிட்டா வராம எப்படி இருக்க முடியும். வந்துடுறாரு.
அப்ப என்னப்பா என்ன சொல்லு, நான் உன்னை வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு. என்னோட காப்பாத்துறதெல்லாம் இருக்கட்டும், நான் அதுக்கெல்லாம் கூப்பிடல, எனக்கு என்ன எழுதிருக்கோ அதை நடக்கட்டும். இந்த குளத்துல வந்து ஒரு பூவை பார்த்தேன், ஒரு லோட்டஸ் ஃபிளவரை பார்த்தேன், அது உங்களுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நான் இறந்து போறதுக்கு ரெடியா இருக்கேன். அந்த பக்தி, உயிர் போற தருவாயிலே நான் வந்து பகவானுக்கு நிவேதியம் பண்ணுவேன், பகவானுக்கு ஆஃபர் பண்ணுவேன், பகவான் நாம சொன்னேன். அந்த மாதிரி ஒரு பக்தி இந்த கஜேந்திரனுக்கு இருந்தது. சோ அது ஒரு ஸ்டோரி. சோ இவெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம், ரொம்ப வந்து எக்ஸால்டட் டிவோட்டிஸ். இப்ப அதே போல இது நைவேத்தியம் பண்றதுக்கு பகவான் பிரபுபாதை என்ன சொல்றாங்க, அபைச்சரன் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதை என்ன சொல்றாருன்னா, இஸ்கான் நிறுவனர் ஆச்சாரியர் கூறுகிறார், பக்தர் அல்லாதவரின் கையிலிருந்து எதையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வதில்லை. நமக்கு திருப்திக்கு வேணா நம்ம கொடுக்கலாம், அந்த பண்ணி கொடுத்துட்டு நம்ம பாடி சாப்பிடலாம். நம்ம திருப்திக்கு நான் ஆஃபர் பண்ணேன், அதை வந்து நிவேதியமா சாப்பிடுறேன். பகவான் ஏத்துண்டாரா எப்படி தெரியும், அது வந்து நம்மளோட லைஃப்லயே பார்க்கலாம். எல்லாம் ஒரு மாதிரி பாசிட்டிவ் எல்லாம் நடந்ததுன்னா, எஸ் பகவான் இஸ் வெரி ஹாப்பி வித் மை டிவோஷன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். சோ பக்தர் இல்லாதவரின் கையிலிருந்து எதையும் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு பசி இல்லை, அவருக்கு உணவு ஏதும் தேவையில்லை, அவர் பக்தியை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார், அவ்வளவுதான். அதுதான் முக்கிய புள்ளி. எனவே ஒருவன் பக்தனாக மாற வேண்டும். அவருக்கு தான் கொடுக்கறதுக்குள்ள இவ்வளவு எல்லாம் இருக்கு. கோயிலா ஒரு வீட்லயும் அவ்வளவு டிவோட்டடா எல்லாம் பண்றா. நம்ம வேற ஒரு சாதம், ஒரு பருப்பு, ஒரு நெய்யும் விட்டு அது கொடுக்கறதுக்கே எவ்வளவு அழுகை, எவ்வளவு அதெல்லாம் ஒரு நேரம் பண்ணலாம், 3 நாள்லாம் பண்ண முடியாதுப்பா, நான் லீவு நாள்ல வேலைக்கு போறேன், லீவு நாள் ஒரு நாள் தான், எப்படி எல்லா எக்ஸ்கியூஸும் சொல்லுவா. சோ பகவானுக்கு ஆஃபர் பண்றதுக்கே அவ்வளவு சோம்பேறிதான். அப்ப அதே பகவான் என்ன பசிச்சுன்னு வராதா நம்ம வீட்டுல, இல்ல இஸ் ஜஸ்ட் சீயிங் அவர் சென்டிமெண்ட்ஸ். பகவானுக்கு எப்படி ஆஃபர் பண்றோம், பகவான் எப்படி அன்பா நம்ம ட்ரீட் பண்றோம், அதுதான் அவர் பார்க்கிறார். சோ இப்ப பிரபுபத என்ன பண்ணியிருந்தார், வயசான அப்புறமும் அவரே கைப்பட சமைச்சு பகவானுக்கு எல்லாம் ஆஃபர் பண்ணியிருந்தார். சரி, இப்ப இது மாதிரி பண்ணா எனக்கு தெரியாதுன்னா ஒண்ணும் இல்ல, அட்லீஸ்ட் ஃப்ரூட்ஸாவது கட் பண்ணி வைக்கலாமே, பழமோ இந்த மாதிரி இதெல்லாம் பெரிஸ் நல்லா இருக்கேன், இதெல்லாம் ஃப்ரூட் பண்ணி ஒரு துளசி இலை போட்டு அப்படி கூட கொடுக்கலாமே. எது கொடுக்கணும் பகவானுக்கு, தண்ணியும் வச்சிருக்கா, எல்லாமே வந்து அன்போட கொடுக்கறது தான் இம்பார்ட்டன்டே தவிர நீங்க என்ன பண்ணிருக்க, டேஸ்டா இருக்கா, உப்பு இருக்கா, அதெல்லாம் நம்ம வந்து செகண்டரி. அப்கோர்ஸ் நல்ல இதோட தான் பண்ணணும், நல்ல மனசோட இருந்தாலும் தட் இஸ் செகண்டரி. கொடுக்கணுங்கிற எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வேணும். சோ ஏன் பிரசாதம் சாப்பிடணும், ஏன் பிரசாதம் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ்னா, நமது மனதை தூய்மைப்படுத்த, பக்தியில் முன்னேற, மூளை நுண்ணிய திசுக்களை வளர்க்க. நம்ம வந்து இந்த பிரசாதம் சாப்பிட என்னன்னாக்கா உள்ள பாசிட்டிவ் வைப்ஸும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும், பாக்குறதும் நல்லதா பார்க்கும், உணர்றதும் நல்லதா இருக்கும், நம்ம பேச்செல்லாம் கூட நல்லதா வரும், நம்ம பிஹேவியர்லயே எல்லாம் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ். எஸ், யார் படிக்கிறேன், கீர்த்தி மாதா படிக்கிறா, ஹேண்ட் ரைஸ்ல இருக்கு, ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். ஓகே. यत् करोषि यदश्नासि यज्जुहोषि ददासि यत् तपस्यसि कौन्तेय यत् कुरुष्व मदर्पणम्. குந்தின் மகனே, அப்ப என்ன சொல்றாரு, சாப்பாடு மாத்திரம் தான் எனக்கு ஆஃபர் பண்ணணும்னு கிடையாது, பாக்கி எல்லாம் நீ துணி வாங்கினேன், போட்டுனேன், வேற ஏதோ காரியம் பண்ணேன், நான் பாடு பண்ணேன், பகவானை மறந்துட்டேன், அந்த மாதிரி எல்லாம் எத்கரோஷி யதஷ்னாசி யஜ்ஜோஷி ததாசி, என்னை என்னெல்லாம் எதையெல்லாம் செய்கின்றாயோ, எதையெல்லாம் உண்கின்றாயோ, எதையெல்லாம் படைக்கின்றாயோ, நீ எதையோ கிரியேட் பண்ணியா, ஆஃபர் இட்டு மீ, யாருக்கோ தானம் கொடுக்குறியா, திங்க் ஆஃப் மீ, எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை பிரசாதமா அவருக்கு ஆஃபர் பண்ணு, யூனிஃபார்ம் அண்ட் மை பர்த்டே ஐ எம் கிவிங் ஆல் தட் ட்ரெஸ்ஸோ என்னவோ நான் கொடுக்குறேன், ஸ்கூல் திறந்தாச்சுனாக்கா we give all that books எல்லாம், ஓகே கிவ் இட் டு மீ, ஆஃபர் இட் ஆஸ் இது, எனக்கு வந்து இதெல்லாம் பண்றேன் பகவானே, நீ கொடுத்த பிச்சை, எனக்கு கொடுத்துருக்க பிச்சை, அதுல இருந்து ஒரு துளி எடுத்து நான் வந்து தானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே பகவானுக்கு ஆஃபர் பண்ணிட்டு கொடுக்கும்போது என்ன ஆகும், எதையெல்லாம் நீ உண்கின்றாயோ, எதையெல்லாம் நீ படைக்கின்றாயோ, எதையெல்லாம் நீ குடிக்கின்றாயோ, எந்த தவங்களை எல்லாம் நீ செய்கின்றாயோ, நீ என்னெல்லாம் தபஸ் பண்ற, அதோட என்ன புண்ணியம் எல்லாம் உனக்கு அர்ப்பணம் பா, எல்லாம் நான் என்ன பண்றேன் எல்லாம் உனக்கு அர்ப்பணம், நீ பார்த்து கொடுத்துக்கோ, எனக்கு என்ன நல்லதோ அதனை நீ பார்த்து கொடு அப்படி, அந்த மாதிரி அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாய், எந்த தவங்களையெல்லாம் நீ செய்கின்றாயோ அதனை எனக்கு அர்ப்பணமாக செய்வாயாக நீ, whatever you do, தான் இங்கிலீஷ் சொல்றேன், whatever you do, whatever you eat, whatever you offer or give away and whatever austerities you perform, do that, O son of Kunti, as an offering to me. எனக்கு ஆஃபர் பண்ணிட்டு, எனக்கு ஆஃபர் பண்றவங்களும் பண்ணிட்டு தான் நீ நிவேதம் அந்த யாருக்காவது கொடுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்தனாதான் அவன் தான் நல்ல பக்தர். Yes. Hare Krishna. समो अहम सर्वभूतेषु न मे द्वेष्यो अस्ति न प्रियः ये भजन्ति तु मां भक्त्या मयि ते तेषु चाप्यहम्. நான் யாரிடமும் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதோ இல்லை. ஐ எம் நாட் பார்ஷியல் டு எனிபடி. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து அந்த உண்டில் பார்த்தேன், நான் உண்டில் 100 ரூபாய் போட்டான், 500 ரூபாய் போட்டான், அந்த 500 ரூபாய்க்கு கொஞ்சம் நிறைய பிரசாதம் கொடுக்கலாம், ஐ வில் கீப் ஹிம் வெரி ஹாப்பி. 100 ரூபாய் போட்டோம் கொஞ்சம் கம்மி, பிஸ்கனா இருக்கான், ரொம்ப கஞ்சூசா, என்னது அந்த
சிக்கன பேர் வழியா இருக்கும். அந்த மாதிரிலாம் பகவான் எல்லாம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார். என்னது நம்ம எப்படி ஆஃபர் பண்றோம், எங்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பகவானை நம்ம இது பண்ணிடுறோம். ஏன்னா பகவான் வந்து யாரிடம் பொறாமை கொள்வதோ பாரபட்சம் காட்டுவதில்லை. நான் அனைவருக்கும் சமமானவன். ஆயினும் பக்தியுடன் எனக்கு அன்பு தொண்டு புரிபவன் யாராயினும் அவன் எனது நண்பன். யாரெல்லாம் பக்தியோட எனக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்றானோ அவெல்லாம் என்னோட டியர் ஃப்ரெண்ட். அவன் என்னில் இருக்கிறான், நானும் அவனுக்கு நண்பன் ஆகிறேன். என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா அவன் ஆகிடுறான். எப்படி தெரியும்னா தெரியாது. பகவான் நம்மள அனைத்துக்கிறதெல்லாம் தெரியாது. அவெல்லாம் லக்கி பீப்புள். யாரு? அர்ஜுனா, சுதாமெல்லாம் ரொம்ப லக்கி. நம்ம எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. ஆனா நம்ம லைஃப்ல பாக்கலாம் கொஞ்சம் மாதிரி பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாம் நடக்கும். எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு அந்த ஒரு தோணலும் வரும். ஸோ we can understand that God is great. நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கார். என்னுடைய ஃப்ரெண்டா அவர் என்ன வந்து ஃப்ரெண்டா எடுத்துட்டு இருக்கார். நம்ம வந்து எவ்வளவு கொடுக்குறோமோ அது போலதான் நமக்கு கிடைக்கும். ஒரு 10 ரூபாய் கொடுத்தா என்ன கிடைக்கும்? 10 ரூபாய்க்குள்ள சாக்லேட் தான் கிடைக்கும். இல்ல கத்தையா நோட்டு, அதாவது டாலர்ஸ் கொடுத்ததுன்னா பெரிய ஒரு ஆடி கார் ஏதோ சம்திங், ஒரு BMW ஏதோ கிடைக்கும். சோ நாம் அதே போலதான் கிருஷ்ணருக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு அருள்கிறார். அப்ப ஒண்ணும் இல்ல, பகவான் எவ்வளவு யாரும் ஒண்ணும் சொல்லவே வேண்டாம். நீ இவ்வளவு பண்ணு, ஆஃபர் பண்ணு, இது பண்ணு, ஒன்லி ரிமைண்ட் பண்ணலாம். நீ எவ்வளவு பண்ணு அது உனக்கு தான் கிடைக்க போகுது. எங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. We are just a guiding force தான். We will tell, if you want you do. நீ எவ்வளவு பண்ற accordingly you will get back. அவரோட கிரேஸ் உங்களுக்கு அது போல கிடைக்கும். சோ அந்த அளவுக்கு அவர் நமக்கு அருளுகிறார். எஸ், ஹரே கிருஷ்ணா. अपि चेत् सुदुराचारो भजते माम् अनन्यभाक् साधुर् एव समन्तव्यः सम्यक् व्यवसितो हि सः. ஒருவன் மிகவும் மோசமான செயலை, நேற்று தான் பார்த்தோம், ஜெகை மதேஸ்வரி பார்த்தோம். ஒருவன் மிகவும் மோசமான செயலை செய்தாலும் அவன் பக்தி தொண்டில் பிறழாது ஈடுபட்டிருந்தால் அவனை சாதுவாக கருத வேண்டும். ஏனெனில் அவன் தனது தீர்மானத்தில் திடமாக உள்ளார். இப்ப நிறைய பக்தர்கள் இருக்கா, ரொம்ப நல்லவாதான் பஜனை பண்றா, பூஜை பண்றா, காத்தால இருக்கா, எல்லாம் பண்றா. ஆனா ஏதோ ஒரு இதுல அவன் மோசம் வரும். ஏதோ தம் அடிக்கிறான் வச்சுக்கலாம், ஏதோ சம்திங் ஸ்பீக்ஸ் லைஸ் ஆர் சம்திங் இட் டஸ். இருந்தாலும் அவனை சாதுவா தான் நம்ம கருதணும். அந்த அவனோட கெட்ட பழக்கத்தை ஹைலைட் பண்ணி காட்டக்கூடாது. ஏன்னா அவன் நல்ல வழியில தான் இருக்கான். இந்த ஒரு தப்பு இது பண்றாலே அதுவும் விட்டு போகும். ஒரு நாளைக்கு அதுவும் விட்டு போயிடும். அதனால அவனை நம்ம கெடுதலா கெட்டவனா அவனை சாதுவாவே கருத வேண்டும். ஏன்னா அவன் தீர்மானத்தை இதா இருக்கான். என்ன தீர்மானம், நான் பக்தி மார்க்கத்துல இருக்கேன். அந்த கெட்ட பழக்கம் இருக்கு ஒரு இதனால அதெல்லாம விட்டு போயிடும். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. क्षिप्रं भवति धर्मात्मा शश्वत् शान्तिं निगच्छति कौन्तेया प्रतिजानीहि न मे भक्त प्रणश्यति. मे भक्त प्रणश्यति. வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா. இந்த லாஸ்ட் லைன் இஸ் வெரி, நமக்கு ஆணித்தரமா அது நினைச்சுக்கணும். என்னுடைய பக்தன் அழியவே மாட்டான் அப்படின்னு. அவன் வெகு விரைவில் தர்மாத்மாவாகி, யார் இந்த மாதிரி நல்ல மார்க்கத்துல இருக்காங்களோ அவன் பெரிய தர்மாத்மாவாகி நித்தியமான அமைதியை அடைகிறான். நல்ல அவனுக்கு அமைதியாவும் இருக்கும், சாந்தமா இருந்தா அவனோட லைஃப்ல லீட் பண்ணுவோம். அப்புறம் என்னது, குந்தின் மகனை எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக. இஃப் யூ ஆர் மை டிவோட்டி, டெல் ப்ரௌட்லி டு எவ்ரிஒன் தட் devotees never perish. இங்க இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம், never perish. He quickly becomes righteous and attain lasting peace. O son of Kunti, declare it boldly that my devotee never perishes. நம்ம பகவான் பக்தர்களா இருந்தா போறோம், அவருக்கு பார்த்து பாரு நமக்கு என்னது நல்லது கெட்டது. அவனா அழிஞ்சே போகமாட்டான். அவளுக்குலாம் நல்லதுதான் வரும். அப்படி கண்டிப்பா நீ எல்லாத்தையும் தைரியமா போய் சொல்லு. So what is best is to become his devotee. Yes, Mathaji. मां हि पार्थव्यपाश्रित्य ये अपि स्युः पापयोनयः स्त्रियो वैश्यास्तथा शूद्रास् ते अपि यान्ति परां गतिम्. தாவின் மகனே, பெண்கள், வைஷ்யர்கள், சூத்ரர்கள் என கீழ்குலத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். அப்படின்னா ஏன் பாலிலாம் கீழ்குலம் அப்படின்னு கொடுத்துருக்கானா, கீழ்குலம்னா நாட் குலம் ஜாதி அந்த மாதிரி கிடையாது. பெண்கள், ஏன்னா பெண்களுக்கு எப்போ இப்ப மாதாச்சு சொன்னவர்தான் ஹேண்ட் டவுனா இருந்தது. கொஞ்சம் வீட்டு வேலை, ஏதோ கிளாஸ்க்கு இப்படி உட்கார்ந்து இருக்கணும், யார முடியாது. பேசிக்கலி லேடிஸ் எல்லாம் முடியவே முடியாது. ஏன்னா பல மல்டி டாஸ்கிங் அவளுக்கு, குழந்தைகளையும் வளர்க்கணும், வீட்டையும் பார்க்கணும், ஆபீஸும் போகணும், எல்லாம் பார்க்கணும் அவளுக்கு. சோ அந்த மாதிரி பிரதான். அப்போ அந்த பெண்கள்ல கொஞ்ச நேரம் ஒதுக்கி என்ன வழிபாட்டாலும் அவளுக்கு கூட நான் இது மோட்சம் கொடுத்துடுவேன். அதே போல வைஷ்யர்கள்னா பிசினஸ் பீப்புள். அவளுக்கு அதை டீல் பண்ணும், இது பண்ணும், பணம் சொல்லிட்டு அதை பண்ணிட்டு இருப்பா. அப்போ அவளும் கொஞ்சம் பிஸியா தான் இருப்பா. சோ அவளும் அந்த டைம் ஒதுக்கி கொஞ்ச நேரம் கொடுத்தாலும் அதுவும் ஐ வில் டேக் இட். அதே போல சூத்ரர்கள் இப்போ உழைச்சுட்டே இருப்பா. அவளுக்கு உழைப்பு தான். இன்னும் உழைக்காம மனுஷாளுக்குலாம் உழைக்காம இருக்க முடியாது. அவன் அவள் பண்ணி அந்த நேரத்துலயும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு எனக்கு பஜனை பண்ணா, அந்த மாதிரி யாராக இருந்தாலும் என்னிடம் சரணடைபவர்கள் பரமகதியை அடைய முடியும். ஹரிதாஸ் அப்புறம் இன்னைக்கு நான் சொல்ல ரொம்பவே லேட்டா எடுத்து
அதுதான் சஃபர் ஒரு நாளைக்கு நான் இந்த ஸ்டோரி இன்னொரு நாளைக்கு சொல்றேன். அவர் எப்படி கிருஷ்ண பக்தர் ஆனார் அப்படின்னு பார்க்கலாம். எஸ், த லாஸ்ட் ஸ்லோகா. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாம் ஏவைஷ்யசி யுக்த்வைவம் ஆத்மானம் மத்பராயணஹ. எனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதில் ஈடுபடுத்தி எனது பக்தனாகி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. இவ்வாறாக என்னில் முழுமையாக லைத்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். இப்ப இப்படி இருக்கணும் பகவான் அர்ஜுனன்ட்ட சொல்றாரு, எப்போ என்னை பத்தி நினைத்து என்னோட பக்தனா இரு, எப்போ என்ன ஒரு காடா வச்சுன்னு எனக்கு சேவை புரிஞ்சுட்டு எனக்கு வந்தனம் செல்லு, எனக்கு இது ஆஃபர் பண்ணு, எனக்கு டிவோஷன் காட்டு, என்னை வழிபடுவாயாக. இந்த மாதிரி இருக்கும்போது என்னை முழுமையாக லைத்து நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். கண்டிப்பா நீ என்னுடைய உலகத்துக்கு வருவாய். அதுல சந்தேகமே இல்லை அப்படின்னு. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ண அர்ஜுன சம்வாதே ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகோ நாம நவமோ அத்தியாய 9th சாப்டர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர், ரொம்ப லென்த்தியா போச்சு. ஐ குட் அவாய்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னா அது கொஞ்சம் புரியாதோ நினைச்சு நான் அவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதனால வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். இப்படி 9th முடிஞ்சது. ஒரு சம்மரி மாத்திரம் பார்த்துட்டு முடிச்சுடுறோம். பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி மிகவும் ரகசியமான அறிவு பக்தி சேவையின் அறிவு, தூய்மையான அறிவு மற்றும் உயர்ந்த கல்வி. அது உணர்தல் மூலம் சுயத்தை பற்றிய நேரடியான உணர்வை தருகிறது. We can experience it. அதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி we can experience. அதுவே மதத்தின் முழுமை. இது நித்தியமானதும் மற்றும் மகிழ்ச்சியுடன் செய்யப்படுகிறது. கிருஷ்ணரின் வெளிப்படுத்தப்படாத வடிவம் எல்லாவற்றிலும் பரவுகிறது. வித்தவுட் ஃபார்ம்ல எல்லா இடத்துலயும் அவர் இருக்கார், வித்தவுட் ஃபார்ம்லயும் இருக்கார். ஆனால் கிருஷ்ணரே ஜடத்திலிருந்து விலகி இருக்கார். அதனால அவர் அதுல இருக்காரா? இல்லை. இஸ் அவே ஃப்ரம் தட், இஸ் இன் கோலோக விருந்தாவன். அவரது வழிகாட்டுதலின் கீழ் செயல்படும் பொருள் இயல்பு அனைத்து அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களை உருவாக்குகிறது. He is creating everything, மூவிங் அண்ட் நான் மூவிங் ஐட்டம்ஸ். வெவ்வேறு வழிபாட்டாளர்கள் வெவ்வேறு இலக்குகளை அடைகிறார்கள். சொர்க்க கிரகங்களை அடைய விரும்பும் மனிதர்கள் தேவதைகளை வணங்கி தெய்வீக இன்பங்களை அனுபவிக்க அவர்களிடையே பிறக்கிறார்கள். ஆனால் அத்தகைய மனிதர்கள் தங்கள் மதிப்பு மிக்க வரவுகளை முடித்துவிட்டு பூமிக்கு திரும்புகிறார்கள். முன்னோர்களை வழிபடுவான்கள் முன்னோர்களின் கிரகங்களில் செல்கிறார்கள். பேய்களை வணங்குபவர்கள் பேய்களாக மாறுகிறார்கள். ஆனால் கிருஷ்ணனை பிரத்யேக பக்தியுடன் வணங்குபவன் என்றென்றும் அவரிடம் செல்கிறான். போல கொண்டிருந்தாலும் அவனுக்கு என்ட்ரி கிடைக்கும். கிருஷ்ணரின் பக்தன் எதை செய்தாலும், சாப்பிட்டாலும், கொடுத்தாலும், தர்மம் செய்தாலும் அவன் இறைவனுக்கு பிரசாதமாக செய்கிறான். கிருஷ்ணர் தனது பக்தனுக்கு இல்லாததை சுமந்து கொண்டும் அவரிடம் இருப்பதை பாதுகாப்பதன் மூலம் பதிலடி கொடுக்கிறார். அவர் he gives back, he doesn't keep anything. நம்ம கொஞ்சம் பக்தி பண்ணாலும் போறோம், நம்ம டிவோட்டி ஆயிட்டோமே, ஆஹா இவன் என்ன டிவோட்டடா இவ்வளவு வேலையிலும் ஒரு நேரமாவது என்ன நினைச்சு பாக்குறான் இல்லையா, ஐ வில் கிரேஸ் him good அப்படின்னு நல்லதுதான் கொடுப்பார். கிருஷ்ணரிடம் தஞ்சம் அடைவதன் மூலம் தாழ்ந்த பிரிவுகளும் உயர்ந்த இலக்கை அடைய முடியும். யாரெல்லாம் கீழ் ஜாதி மாத்திரம் இல்ல, தெரியாது, அதனால அவளும் நம்ம சொல்லி கொடுத்து அவ பக்தி பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா பகவான் இலக்கை அடைய முடியும். நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாளைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பகவானுடைய உலகளாவிய வடிவத்தை பத்தி அவர் நாளைக்கு சொல்ல போறார். 11th காட்டியே கொடுக்க போறார். சோ கிருஷ்ணர் அறிய முடியாதவர் மற்றும் அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை அறிதல். பகவான் புரிஞ்சுக்க முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம பகவான் புரிஞ்சுக்கவே முடியாது இல்லையா, அதுதான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு படித்தா உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். பகவானை பத்தி தெரியாது. அண்ட் அனைத்திற்கும் எல்லாம் பகவானை எல்லாமே பகவானாலதான் கிரியேட் ஆயிருக்கு, அதுவும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் சதுஸ்லோகி வசனங்கள் இருக்கு, 8ல இருந்து 11 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பகவத்கீதா ஸ்லோகால 4th சாப்டர்ல தான் இருக்கு. 4 இம்பார்ட்டன்ட் ஸ்லோகாஸ். அர்ஜுனன் கிருஷ்ணரை உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்கிறார். 2nd சாப்டர்லயே சிஷ்யஸ்தே அகம் சாதிமாம் பிரபன்னம் சொல்லியாச்சு. நான் என்ன சிஷ்யனை ஏத்துக்குங்க, நீங்க தான் குருன்னு சொல்லியாச்சு. இன்னமும் அவருக்கு சொல்ல ஒரு சாப்டர்ல அவர் தன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவர் அப்படியே சீடன் ஆயிடுறாரு. என்ன பக்தி ஜாஸ்தியா எடுத்து அர்ஜுனன் கிருஷ்ணரை உயர்ந்தவராக ஏற்றுக்கொள்கிறார். பகவான் கிருஷ்ணர் தனது விபூதிகளை விவரிக்கிறார். எங்கெல்லாம் நான் எப்படியெல்லாம் பரவி இருக்கேன், ஏதோ ஒரு சாம்பிள் எடுத்து விடுறேன்ப்பா, எல்லாத்தையும் சொல்றதுக்கெல்லாம் என்னால முடியாது, அன்லிமிட்டட் என்னோட இது. அப்ப கொஞ்சம் நான் சொல்றேன் அப்படின்னு. ஓகே, பஞ்சதத்துவ மந்திரம் சொல்லிட்டு முடிச்சோம்லாம். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே,
हरे राम 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 हरे हरे. എല്ലാവർക്കും നമസ്കാരം. വാഞ്ചാകൽപതരുഭ്യശ്ച കൃപാ സിന്ധുഭ്യൈവ ച പതിതാനാം പാവനേഭ്യോ വൈഷ്ണവേഭ്യോ നമോ നമഃ. അനന്തകോടി വൈഷ്ണവ വൃന്ദ की जय अनंतकोटि भक्त वृंद की जय जय नील प्रभुपाद की जय जय रामाचार्य हरिदास ठाकुर की जय जय हरे कृष्ण महामंत्र की जय जय चैतन्य महाप्रभु की जय जय भगवद गीता और भागवत ग्रंथ की जय श्री राधा गोविंद की जय जय और प्रेमानंदे हरि हरि बोल. हरि बोल.